திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை நாம் தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு 3ஆம் தந்திரத்துல அட்டாங்க யோகத்துல பிராணாயாமம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஏற்கனவே நம்ம 3 பாடல்கள் பார்த்துட்டோம். முதல் பாடல்ல அவரு என்ன சொல்லியிருந்தாரு? இந்த மூச்சு காற்று தான் குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எதனால மூச்சு காற்ற குதிரையோட ஒப்பிடுறாங்க அது எல்லாமே நாம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி குதிரைக்கு ஒரு கடிவாளம் கட்டி அதை எப்படி நாம பழக்கப்படுத்தி அதை நம்ம வசப்படுத்துறோமோ அதே மாதிரி 2வது பாடல்ல சொல்லியிருந்தாரு. அந்த காற்றை நாம வசப்படுத்தணும்னு. அது எப்படி சொல்லியிருந்தான்னா அந்த எக்ஸேல் பண்ண காற்றை திரும்ப நாம பிடிக்கக்கூடிய அந்த பயிற்சி தான் வீசி பிடிக்கும் பயிற்சி அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு மட்டும் சொல்லியிருந்தாரு. பயிற்சி இன்னும் சொல்லி கொடுக்கல. அடுத்து 3வது பாடல்ல அப்படி வீசி பிடிக்கும் அந்த வித்தைய நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி அந்த புள்ளினுங்கிற பறவை ஒரு தூரத்துக்கு அப்புறமாவும் அது ஒரு பயிற்சி செஞ்சு மேல போகுதோ அதே மாதிரி நம்ம மூச்சு காற்ற இன்னும் நல்லா மேல அனுப்பிட்டோம்னா மேல இருக்கக்கூடிய அந்த அமிர்தம் நமக்கு கிடைக்கும். அது கல்லை விடவும் ரொம்ப போதை உள்ளதா இருக்கும். அந்த போதை சுத்தமான போதை. அது நமக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்காது. அந்த கல்லை உண்ணணும் அப்படின்னா இந்த மூச்சு பயிற்சிய நாம பழகணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் பார்த்திருந்தோம். இப்ப இன்னைக்கு நம்ம அடுத்த பாடல் பார்க்க போறோம். அந்த பாடல் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த உடல் எப்படி ஆன உடல் இன்னும் சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பாடல் பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்ம 100 கிளாஸ்க்கு முன்னாடி பார்த்தோம் 36 தத்துவங்கள். ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அத ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். 36 தத்துவங்கள் அப்படிங்கிறது என்னன்னா இந்த உடல் எப்படி உருவாகுச்சு அப்படிங்கிறதுக்கு சில பொருட்கள் நம்ம சேர்த்து ஒரு விஷயத்தை உருவாக்குறோம்னா நம்ம சேர்க்கிறோம் இல்லையா? அததான் தத்துவங்கள்னு சொல்றாங்க. ஒரு கருவி மாதிரி. ஒரு ஒரு பொம்மை செய்யறதுக்கு எப்படி கை ஒரு கருவி இதெல்லாம் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அந்த பொம்மையை கொண்டு வரோமோ அதே மாதிரி இந்த உடலை உருவாக்குறதுக்கு இறைவன் சில விஷயங்களை ஒண்ணு சேர்க்கிறாரு. அததான் தத்துவங்கள். அது நம்ம 36 தத்துவங்களா பார்த்தோம். அது என்ன எல்லாமே என்னன்னா சூக்கும உடல். நம்ம இப்படி பாக்குறது ஸ்தூல உடல். இது கை, இது கண்ணு அப்படின்னு நம்மளால தொட்டு உணரக்கூடியது எல்லாமே ஸ்தூல உடல். இந்த ஸ்தூல உடலை உருவாக்குறதுக்கு சூக்குமமா ஒரு உடலை உருவாக்குறாரு. அதுல இருந்துதான் இந்த ஸ்தூல உடல் வருது. நம்ம அன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா அந்த சூக்கும உடலுக்கு என்னென்ன தத்துவங்கள் தேவை, எப்படி அவர் சேர்க்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு அந்த சூக்கும உடல்ல இருந்து இந்த ஸ்தூல உடலை எப்படி கொண்டு வர்றாரு, அந்த 36 தத்துவங்களுக்கு அப்புறம் ஒரு 60 தத்துவங்களை சேர்க்கும் போதுதான் நமக்கு இந்த ஸ்தூல உடல் வருது. அந்த தத்துவங்களை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் ஏன்னா அடுத்து வரக்கூடிய பாடல் எல்லாமே அந்த தத்துவங்கள் சார்ந்து இருக்கு. அப்ப அடிப்படையா அது நமக்கு தெரிஞ்சாதான் அடுத்த பாடல் நமக்கு புரியும். அதனால அந்த மற்ற தத்துவங்களையும் கொஞ்சம் விளக்கமா பார்த்துட்டு நம்ம போகலாம். இந்த சூக்கும உடலுக்கும் ஸ்தூல உடலுக்கும் என்ன வித்தியாசம்? எது தோன்றும்னா நம்ம நம்ம எல்லாமே கண்ணால பார்க்கிறது, காதால கேட்கறது, தொட்டு உணர்றது தான் நம்ம ரொம்ப நம்புறோம். அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஸ்தூல உடல் தான் பெருசு, இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மறைமுகமான ஒரு உடல் தான் வருது. அந்த உடல்ல இருந்து தான் இந்த உடல் வருது. இப்ப நமக்கு காது சரியாவே கேட்கல. நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, காது சரியா கேட்கல. ஆனா பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்த புரணி பேசிட்டு இருக்காங்க. அதுல நமக்கு ஆர்வம் இருக்குன்னா நம்மளால அங்க போய் உட்கார்ந்தும் கேட்க முடியாது. ஆனா உட்கார்ந்த இடத்திலே நம்ம காதை மட்டும் அங்க கொண்டு போயிடுறோம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? காதை தீட்டுறோம் அப்படின்லாம் சொல்லுவோம். அது என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும், யாரை பத்தி பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நமக்குள்ள ஒரு ஆசை, ஒரு உணர்வு அதிகமாகும்போது வெளியில இருக்கிற காது கொஞ்சம் கொஞ்சமா நல்லா கேட்க ஆரம்பிச்சிரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுவோம். உன்னை பத்தி பேசும்போது மட்டும்
உனக்கு காது கேட்டுருது, மற்ற நேரம் கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்றேன். ஏன்னா, அவங்களுக்கு ஒரு ஆர்வம் உள்ளுக்குள்ள வரும்போது, இந்த வெளியில இருக்கிற காது கேட்க ஆரம்பிச்சுரும். அப்போ உள்ள நமக்கு ஒரு உணர்வு தோன்றுது இல்லையா? அது வந்து சூக்கும உடல். அந்த உடலினுடைய காரணமா தான் இந்த உடல் நமக்கு வருது, இந்த உடல் இயங்குது. உள்ளுக்குள்ள வந்து நமக்கு இத கேட்கணும் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு இல்ல அப்படின்னா, உள்ள சூக்குமமான காது வந்து இயங்கல அப்படின்னா, வெளியில இருக்கிற இந்த ஸ்தூல காதும் வந்து இயங்காது. அப்போ உள்ள இருக்கிற உடல் தான் இந்த வெளியில இருக்கிற உடலை இயக்குறதுக்கே காரணமா இருக்கு. அந்த சூக்கும உடல் தான் வந்து எப்படி உருவாகுதுங்கிறது நம்ம பார்த்தோம். இந்த 36 தத்துவங்கள்ல நம்ம என்ன பார்த்தோம்? இப்ப மொத இருக்கக்கூடியது 3 பொருட்கள் தான். முதன்மையான உள்பொருள் 3 அப்படின்னு பார்த்தோம். 1 இறைவன். இறைவன குறிக்கிற பெயர் வந்து பதி. 2வது ஆன்மா. ஆன்மாவ குறிக்கிற பெயர் பசு. 3வது மலம். இது 2யும் பிரித்து வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மலம். இந்த பசுக்கள் வந்து மலத்துல போயி மாட்டிக்கிச்சு. அந்த மலத்துக்கான பெயர் தான் பாசம். இந்த பசுக்கள் பாசத்துல சிக்கி இருக்கிறனால பதிய போய் அடைய முடியாம இருக்கு. அந்த பதி வந்து மனசு கேட்காம அந்த பசுக்கள பாசத்துல இருந்து மீட்டு எடுக்கிறதுக்காக தான் இந்த உடல் தரப்பட்டிருக்கு. அப்ப அவர் எப்படி இந்த உடல குடுத்தாரு அப்படிங்கிறது தான் அந்த 36 தத்துவங்கள். அப்ப பதி நம்ம எப்படி கற்பனையா பண்ணலாம்னா, பதி வந்து ஜோதி வடிவமானவன். இந்த அ பிரம்மா, விஷ்ணு கதையில நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அடிமுடி தேடி போவாங்க, காண முடியாதுன்னு. அந்த மாதிரி இறைவன் வந்து ஒரு ஜோதி வடிவமா மிகப்பெரிய பேரொளியா இருக்காரு. அவர் மட்டும் தான் இருக்காரு. முதல் உள்பொருளா அவர் மட்டும் இருக்காரு. அப்புறம் அந்த ஜோதியே இன்னும் சின்ன சின்ன புள்ளி அளவுக்கு அவர் வந்து ஒரு 1000 அடிக்கு இருக்காருன்னா, 1 அடி அளவுக்கு சின்னதா ஒரு ஜோதி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் இந்த பசுக்கள் இருக்கு. பதி வந்து ஒண்ணே ஒண்ணு இருக்குன்னா, பசுக்கள் எத்தன இருக்கு? எண்ண முடியாத அளவுக்கு ஏகப்பட்டது இருக்கு. இன்னும் வந்துகிட்டே இருக்கு. அது எங்கருந்து வருது? எப்படி வருதுன்னு தெரியாது. ஆனா பசுக்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி பாசம்னு சொல்லக்கூடிய மலமும் வந்து இருக்கு. அந்த மலத்துல இந்த பசுக்களாகிய அந்த ஜோதி வந்து அந்த பாச மலத்துல சிக்கி இருக்கு. இப்ப இறைவன் அந்த பசுவ மீட்டு எடுக்கிறதுக்காக தன்னுடைய அ ஏகப்பட்ட சக்தி அவருக்கு இருக்கு அப்படின்னாலும், தன்னுடைய ஒரு சக்தியான நாதம் அப்படிங்கிற சக்தியையும், விந்து அப்படிங்கிற சக்தி 2 சக்திகள வந்து அவரு எடுத்து குடுக்குறாரு. நாதம், விந்து அப்படின்னு 2 விதமான சக்திகள் வருது. இந்த 2ம் நம்ம உடலுக்குள்ள வருது. அது அப்ப முதல் 2 தத்துவங்களா வருது. நாத தத்துவம், விந்து தத்துவமா உள்ள வருது. நாதம்ங்கிறது சவுண்ட் எனர்ஜின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான். விந்து அப்படிங்கிறது லைட் எனர்ஜி. அப்ப இறைவன் நமக்குள்ள எப்படி வர்றாருன்னா, நாதமும் விந்துவுமா, சவுண்டும் லைட்டுமா எப்படி இடியும் மின்னலும் சேர்ந்தே இருக்குமோ, அதே மாதிரி நாத விந்து தத்துவமா இறைவன் தான் நமக்குள்ள வர்றாரு. 2 தத்துவங்களா இறங்கி வர்றாரு. இறைவன் வந்து மிகப்பெரிய உயரத்துல இருக்காரு. இந்த ஆன்மாக்கள் எங்கேயோ கீழ இருக்கு. அப்ப அவர் வந்து அந்த உயரத்துல இருந்து ஒரு ஸ்டெப் இறங்கி நாதமும் விந்துவுமா வர்றாரு. இப்ப 2 பொருட்கள நாம வந்து ஒண்ணு சேர்க்கிறோம் அப்படின்னா, அதுல இருந்து 3 விதமான பொருட்கள் வந்து கிடைக்கும். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம். என் கையில ஒரு 1 கிலோ பருப்பும் இருக்கு. 1 கிலோ அரிசியும் இருக்கு. இது 2யும் நான் சேர்க்க போறேன் அப்படின்னா, விஷயம் பருப்பு அதிகமா, அரிசி கம்மியா அந்த மாதிரியும் நான் ஒரு விகிதத்துல சேர்த்தா அது ஒரு பொருள் கிடைக்கும். அரிசி அதிகமா, பருப்பு கம்மியா அப்படி ஒரு விகிதத்துல சேர்த்தேன்னா, அதுல ஒரு பொருள் கிடைக்கும். 2யும் சமமா எடுத்து நான் சேர்த்தேன்னா, அதுல ஒரு பொருள் கிடைக்கும். அப்ப அந்த 2 தத்துவங்கள்ல இருந்து 3 விஷயங்கள் வருது. நாதமும், விந்துவும் சரிக்கு சரி சேரும்போது ஒண்ணு கிடைக்குது. நாதம் அதிகமாகவும், விந்து கம்மியாவும் சேரும்போது ஒண்ணு கிடைக்குது. விந்து அதிகமாகவும், நாதம் கம்மியாவும் சேரும்போது ஒண்ணு கிடைக்குது. அப்ப நாதம், விந்து அப்படிங்கிற தத்துவத்துல இருந்து அடுத்து 3 தத்துவங்கள் வருது. ஈசத்துவம், சாதாக்கியம், சுத்த வித்தை அப்படின்னு 3 தத்துவங்கள் வருது. ஆக மொத்தம் இந்த 5 தத்துவங்கள் நாதம், விந்து, சுத்த வித்தை, சாதாக்கியம், ஈசத்துவம். இந்த 5மே என்ன தத்துவம்னா, எந்த அசுத்தமும் சேராம சுத்தமான அந்த சிவத்துல இருந்து வந்த தத்துவம்ங்கிறனால, இதுக்கு பெயர் சிவ தத்துவம், இல்ல சுத்த தத்துவம் அப்படின்னு சொல்வோம். இது எல்லாம் வந்த 5 தத்துவங்கள்.
அதுக்கப்புறம் இறைவன் பசுக்களுக்காக இன்னும் வந்து இறங்கி வரும்போது அந்த சாதாக்கியம்னு பார்த்தோம் இல்லையா, நாதமும் விந்துவும் சரிக்கு சரி சேரும்போது சாதாக்கியம்னு கிடைக்கக்கூடிய அந்த தத்துவம். இந்த தத்துவத்துல இருந்து அந்த பாசம்னு சொல்லக்கூடிய அந்த அழுக்கு மலம் சொல்றோம் இல்லையா, அதுவும் சேருது. சாதாக்கியமும் பாசமும் சேர்ந்து அடுத்து ஒரு 7 தத்துவங்கள் வந்து வருது. அந்த தத்துவங்களுக்கு பெயர் வித்யா தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தத்துவம்னா என்னன்னா, நமக்குள்ள இருக்கிறது தான். இறைவன் நமக்குள்ள ஜோதி வடிவமா இருக்காருன்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் நாதமும் விந்துவுமா அவர் உள்ள இருக்காரு. கண்ணுக்கு தெரியாம சூக்குமமா நமக்குள்ள அவரே தான் சுத்த வித்தை, ஈசத்துவம் எல்லாமாகவும் இருந்து, அததுக்கான தொழில வந்து உள்ள செய்துகிட்டு இருக்காரு. அடுத்து அந்த சாதாக்கியமும், அந்த பாசமும் சேரும்போது வரக்கூடிய அடுத்த 7 தத்துவங்கள் என்னென்ன அப்படின்னா, காலம். காலம்னா என்னன்னா, எத்தன காலம் வாழணும்னு. நம்ம வந்து பசுக்கள்னு சொல்லவும், நம்மளையே கற்பனை பண்ணி நெனச்சுக்கிட்டு இருக்கோம். நான் பசுக்கள்ங்கிறது நம்ம மட்டும் கிடையாது. நம்மளே தான் இதுக்கு முன்னாடி ஒரு பிறவில புல்லா பிறந்திருப்போம். அதுக்குள்ளயும் நம்ம தான் பசுவா இருந்தோம். அடுத்து ஒரு பிறவில வண்டா பிறந்திருப்போம். அப்பயும் நமக்குள்ள அ நம்ம வந்து பசுவா தான் இருந்திருப்போம். அப்புறம் யானையா பிறந்திருப்போம், சிங்கமா பிறந்திருப்போம், பறவைகளா பிறந்து, இப்ப ஆன்மாவா மனிதனா இருக்கோம். இப்ப நமக்குள்ள அந்த பசு இருக்கு. அதே பசு தான் ஒவ்வொரு பிறவிதோறும் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த ஒரு பசு ஒரு பிறவி எடுக்க போகுதுன்னா, அந்த பசுக்கு அடுத்து அந்த வித்யா தத்துவங்கள்ல வர முதல் தத்துவம் வந்து காலம். காலம்னா என்னன்னா, இந்த பசு வந்து எவ்வளவு காலம் இந்த வண்டுக்குள்ள வாழணும். இந்த பசு எவ்வளவு காலம் இந்த வண்டுக்குள்ள வாழட்டும். இந்த பசு எவ்வளவு காலம் இந்த யானை உடல்ல வாழட்டும். அப்படின்னு சொல்லி இறைவன் நமக்கு வந்து ஒரு காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை கொடுக்கிறாரு. இப்ப நான் இந்த பிறவில நான் பிரியாவா உடல் எடுத்திருக்கேன் அப்படின்னா, என்னுடைய ஆயுள் காலம் எவ்வளவுன்னு அவர் கொடுத்திருப்பார். இதான் எனக்கு கொடுக்கப்பட்ட முதல் வித்யா தத்துவத்துல முதல் தத்துவம் காலம். இது மாதிரி எல்லாருக்கும் காலம்னு சொல்லி ஒவ்வொரு தத்துவம் வந்து குடுக்குறாரு. அதுக்கப்புறம் 2வது தத்துவம் நியதி. நியதினா என்னன்னா ரூல்ஸ், நீதின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நான் முதல் பிறவில நான் வந்து ஒரு மரமா பிறந்திருக்கேன். அப்ப எனக்கு என்ன ரூல்ஸ் குடுத்திருப்பாங்கன்னா, நான் வந்து அந்த பிறவில கை, கால்லாம் எனக்கு கிடையாது. நீ மரமா பிறந்தேன்னா, உனக்கு வந்து வேர் இருக்கும், தண்டு இருக்கும். நீ பூ பூக்கலாம், காய் காய்க்கலாம். அந்த காய மற்றவங்களுக்கு பயன்படுத்தலாம். நீ நெறைய விதைகள் குடுக்கலாம். அதுல இருந்து மற்ற செடிகள நீ வளர்க்கலாம். இதுதான் உனக்கு குடுக்கப்பட்ட நியதி. இதுக்குள்ள தான் நீ இருக்கணும். வேற எதுவும் நீ ஆசைப்படக்கூடாது அப்படின்னு குடுத்துருவாங்க. அடுத்து அந்த காலம் முடிந்த பிறகு அடுத்து நான் ஒரு வண்டா பிறப்பேன். அப்ப வண்டா இருக்கும்போது நீ வந்து ஒரு பூல போய் நீ தேனீ எடுக்கலாம். இன்னொரு பூக்கு போகலாம். அவ்வளவுதானே தவிர, உன்னால ஒரு வீடு கட்டிக்கிட்டு வாழ்றதுக்கோ, அதுக்கெல்லாம் உனக்கு ரூல்ஸ் கிடையாது. இதுல நீ இப்படிதான் இருக்கலாம். அடுத்து நான் யானை உடல் எடுக்கும்போது, நீ காடு ஃபுல்லா நீ ஆக்கிரமிக்கலாம். நீ மரத்தையே உன்னால உடைக்க முடியும். அந்த பலம் உனக்கு தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியதி. அதெல்லாம் குடுக்குறாங்க. இப்ப நான் பிரியாவா பிறந்திருக்கேன் அப்படின்னா, எனக்குன்னு ஒரு நியதி இருக்கும். நீ ஒரு யோகா டீச்சரா வரலாம். உன்னால இந்த மாதிரி இருக்க முடியும். இவ்வளவுதான் இருக்க முடியும். நான் வந்து பெருசா நான் வேற ஏதாவது ஒரு ஆசைப்படுறேன். நான் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னா, என்னுடைய நியதியில அது இல்ல. நீ இந்த தொழில் செஞ்சுட்டு இப்படி இருக்க போறன்னு இருந்துச்சுன்னா, என்னால அப்படி ஆக முடியாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நியதி வந்து குடுக்கப்படுது. இது வந்து 2வது வித்யா தத்துவத்துல 2வது காலம், நியதி. 3வது தத்துவம் கலை. ஒவ்வொரு பசுக்களுக்கும் ஒவ்வொரு கலை வந்து குடுக்கப்படுது. கலைனா நம்ம நெறைய கலைகள் பார்க்குறோம் இல்லையா? பாடல், ஆடல், இந்த வீணை வாசிக்கிறது, ஓவியம் வரையிறது, சமைக்கிறது ஒரு கலை, அ பேசுறது ஒரு கலை, படம் வரையிறது, விளையாடுறது, ஆடுறது எத்தனையோ கலைகள் இருக்கு. அந்த மாதிரி எல்லா பசுக்களுக்கும் ஒவ்வொரு கலை குடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு மரமா இருந்தா கூட அதுக்குன்னு ஒரு கலை. இந்த நறுமணத்த இந்த மரம் சந்தன மரம்னா, அதுக்கு தான் அந்த கலை இருக்கும். அது தனிப்பட்ட கலை. அது அதுக்கு குடுக்கப்பட்ட கலை. மல்லிகைப்பூனா அதுக்குன்னு ஒரு நறுமணம். அதுக்கே உரிய அது ஒரு கலை. எட்டுக்கால் பூச்சியா, அதோட எச்சில இருந்தையே வீடு கட்டக்கூடிய ஒரு கலை.
தூக்கணாங்குருவியா தலைகீழா வீடு கட்டக்கூடிய ஒரு கலை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலை குடுத்துருக்காங்க. இப்ப யோகாவும் ஒரு கலை தான். நம்ம எல்லாரும் அத கத்துக்கிட்டு அத பழகுறோம் அப்டின்னா, நமக்கு குடுக்கப்பட்ட கலை யோக கலை நமக்கு குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பசுக்களுக்கும் ஒவ்வொரு கலை கொடுக்கப்பட்டிருக்கு. நாம அத தெரிஞ்சுக்காம வேணா இருப்போமே தவிர, நமக்கு கொடுக்கப்படல அப்டின்னு சொல்ல முடியாது. எல்லா பசுக்களுக்கும் 3வது தத்துவமா ஒவ்வொரு கலை கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து வித்தை. வித்தைன்னா என்னன்னா, ஆ ஒரு வித்து, விதை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நமக்குள்ள இந்த கலை தான் விதையா உள்ள போட்டிருக்காங்க. அந்த விதைய வந்து நாம முளைக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்படி அந்த விதை வந்து மேல வரும்? அந்த வித்து எப்படி வரும்னா, நம்ம அத முயற்சி பண்ணி செய்யும்போது இப்ப எனக்கு வந்து யோகா தான் என்னுடைய கலை. நான் அத தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா, நான் அத பிராக்டிஸே பண்றது கிடையாது. ஆடிக்கு ஒருக்கா, அமாவாசைக்கு ஒருக்கா நான் யோகா செய்றேன் அப்படின்னா, அந்த கலை வந்து வித்தை ஆகாது. வித்தைனா, நம்ம இதுதான் நம்மளுடைய கலை அப்படின்னு நாம உணர்ந்தோம், இல்ல முயற்சி பண்றோம் அப்படின்னா, திரும்ப திரும்ப அத செய்யணும். செஞ்சா தான் அந்த நமக்கு கலையே இல்லைன்னா கூட அது கலையா மாறிடும். இது எனக்கு பிடிக்கவே இல்ல அப்படின்னாலும், நம்ம அத செய்ய செய்ய நமக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சுரும். அப்ப வித்தைனா நாம அத பயிற்சி பண்றதா. நமக்கு எந்த கலை கொடுக்கப்பட்டதோ, அத திரும்ப திரும்ப நாம பயிற்சி பண்ணணும். அந்த வித்தையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம உண்மையாவே அந்த கலைய நேசிச்சோம்னா, அந்த வித்தைங்கிற தத்துவம் நமக்குள்ள தானா வந்துரும். அந்த வித்தைய நாம செய்ய ஆரம்பிச்சுருவோம். திரும்ப திரும்ப அத பயிற்சி பண்றது வித்தை. அதுக்கப்புறம் அ அடுத்த தத்துவம் வந்து அராகம். அராகம் அப்டின்னா, அது மேல ஒரு ஆசை வர்றது, ஒரு விருப்பம் வருது. இப்ப எனக்கு யோகாங்கிற கலை குடுக்கப்பட்டிருக்கு. ஆனா, அத நான் வித்தை ஆக்கவே இல்ல அப்டின்னா, அது மேல எனக்கு ஆசையே வராது. அப்ப அடுத்த தத்துவம் என்னால எடுத்துக்க முடியாது. யாரு அத திரும்ப திரும்ப பண்றாங்களோ, அப்ப அது மேல ஒரு ஆசை வரும். அந்த நம்ம அந்த ஆசையினால தான் அத நம்ம விரும்பி செய்வோம். இது எல்லாமே எதுக்குன்னா, திரும்ப நம்ம ரிவர்ஸ்ல வரும்போது, அ அந்த ஆசை தான் நமக்கு நம்மள வந்து அந்த வித்தைய காமிச்சு குடுக்கும். அந்த வித்தை தான் கலைய காமிச்சு குடுக்கும். அந்த கலை தான் அப்படியே போயி, காலம், நியதி அப்படியே போய் அதுதான் ஒரு நாள் நாதத்தையும், விந்துவையும் அந்த பதிகிட்ட போய் சேர்க்கும். அப்ப இது எல்லாமே இறைவன அடையறதுக்கான பாதை. நம்ம கலைய தெரிஞ்சுக்கணும், அத திரும்பவும் பயிற்சி பண்ணணும், அது மேல ஆசைப்படணும், அத விரும்பணும் அப்படிங்கிறது அடுத்த தத்துவம் ஆராகம். அதுக்கப்புறம் இது இந்த இந்த ஆசை இது எல்லாத்தையும் நம்ம பயிற்சி பண்ணும்போது, நமக்கு வந்து இறைவன அடையணுங்கிற அந்த எண்ணம் வந்து வராது. நான் பெரிய யோகா டீச்சர் ஆக்கும். என்னால எல்லாமே முடியுதே! நான் தான் என்னமோ செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மைண்ட் வந்து மாயைக்குள்ள போயிரும். அப்ப மாயைங்கிற ஒரு தத்துவமும் குடுக்கப்படுது. தேவையில்லாத விஷயங்களையும் நம்மகிட்ட குடுக்கும்போது தான், நம்ம திரும்ப அதுல இருந்து வெளிய வருவோம். அதனால மாயை அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்து குடுக்கப்படுது. அப்ப வந்து இறைவன் கொடுத்தது இந்த கலை அப்படிங்கிறத புரியாம, நானே என்னமோ இந்த கலைய வளர்த்துக்கிட்டேன்னு நெனச்சுட்டு, அந்த ஒரு அகங்காரம் இதெல்லாம் வந்து நம்ம இருக்கோம் இல்லையா? அதுதான் மாயை. அப்புறம் அந்த மாயை தத்துவத்துக்கு அப்புறம் நமக்கு கொடுக்கப்பட்டது தான் புருடன் அப்படிங்கிற தத்துவம். இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே பசு அப்படின்னு இருந்தது. இந்த தத்துவத்துக்கு அப்புறம் தான் அது புருடன் அப்படின்னா, அது ஆன்மா அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு வந்து வருது. ஆக இந்த 7மே வித்யா தத்துவங்கள். காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் அப்படிங்கிற 7ம் வித்யா தத்துவங்கள். இந்த தத்துவங்கள் தரப்படுது. இதுக்கப்புறம் இன்னமும் மாயைய சேர்க்கும்போது, அந்த மாயை அப்படிங்கிற தத்துவத்தில இருந்து அடுத்து தோன்றிய தத்துவங்கள் தான் அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது நமக்கு நல்லா தெரியும். மனம்னா என் மனசு இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப மனம்ங்கிற ஒரு தத்துவம் நமக்கு அடுத்து கொடுக்கப்படுது. அடுத்து புத்தி. மனம் என்ன நெனச்சா என்ன? புத்தி தான் வந்து அத சரி பண்ணி குடுக்கும். நீ ஆசைப்படுற மாதிரி இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் கிடைக்காது. அதனால அதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லி அந்த மனம் நெனைக்கிறத புத்தி சரி பண்ணி குடுக்கும். அப்புறம் அகங்காரம்ங்கிறது நான் அப்படிங்கிற அந்த ஈகோ. அதுவும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய தத்துவம் தான். எல்லாருக்குமே தரப்படுது. அந்த அந்த கரணங்கள்ல நான் தான் அப்படிங்கிற அகங்காரம் அந்த தத்துவம் வருது. அதுக்கப்புறம் சித்தம். இந்த மனம், புத்தி, அகங்காரம் இதெல்லாம் தெளியும்போது நம்மளுடைய சித்தம் தெளிவடையும். சித்தம்னா நம்மளுடைய சிந்தனை ஒரு இடத்துல இருந்து நமக்கு வருது இல்லையா?
அந்த சித்தம் தான் இறைவனை வந்து சிந்திக்க வைக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் மனம். மனம் வந்து இந்த உலக வாழ்க்கைய பத்தியே அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். எப்ப அந்த மனம் தெளிவாகி, அகங்காரம் குறைந்து, புத்தி சரியாகுதோ, அப்ப நம்மளுடைய சிந்தனை வந்து பதிய பத்தி போகும். இது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்யா தத்துவங்க அந்த கரணங்கள் 4. அதுக்கப்புறம் இன்னும் சில தத்துவங்கள் வந்து இது எல்லாமே சூக்குமமா நம்மளால பார்க்க முடியாது. இந்த தத்துவம்லாம் நமக்குள்ள இருக்கு. ஆனா பார்க்க முடியாது. அப்ப அது சூக்கும உடலா இருக்கு. அடுத்து வரக்கூடிய 20 தத்துவங்கள் 5, 5, 5ஆ 4, 5 தத்துவங்கள் கொடுக்கப்படுது. முதல் தத்துவம் வந்து ஞானேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள்னா நமக்கு ஞானத்தை தரக்கூடிய கருவிகள். ஞானத்தை எது தரும்? நம்மளுடைய கண்ணு பல விஷயங்களை பார்த்து கொண்டு வரும். காது பல விஷயங்களை கேட்கும். மூக்கு நுகர்ந்து அறிவை கொடுக்கும். நாக்கு சுவைத்து அறிவை கொடுக்கும். நம்மளுடைய தோல் நம்ம தொட்டு உணரக்கூடிய அறிவை கொடுக்கும். 5 சென்சஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்ன்னு சொல்றோம். அதுதான். ஆனா இது வந்து ஸ்தூலமா கிடையாது. நம்ம பார்க்கிற இந்த கண்ணு கிடையாது. இந்த கண்ணுக்குள்ள சூக்குமமா ஒரு கண்ணு இருந்து நமக்கு பார்க்கணும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த விஷயத்த போய் கேட்கணும்னு நமக்குள்ள ஒரு உணர்வு வருது இல்லையா? அது காது. இது வெளியில இருக்கக்கூடிய காது. அப்ப இங்க சொல்ற ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிறது அந்த சூக்கும உடல்ல இருக்கக்கூடிய இந்த 5 கருவிகள். அடுத்த 5 வந்து கர்மேந்திரியங்கள். கர்மம் அப்படின்னா செயல்கள். நம்ம உடல்ல 5 செயல் கருவிகள் இருக்கு. முதல் கருவி என்னன்னா கைகள். நம்ம ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா கைய வச்சுதான் நமக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிறோம். அப்ப கை ஒரு செயலை செய்யுது. அடுத்து கால். அந்த பொருள் தூரமா இருக்கு அப்படின்னா அதை போய் நாம எடுக்கணும் அப்படின்னா காலோட துணை வேணும். கால் நம்ம உடம்ப அங்க கூட்டிட்டு போன உடனே கை அந்த பொருளை நமக்கு எடுத்து கொடுக்குது. அப்ப கை ஒரு கர்மேந்திரியம், கால் ஒரு கர்மேந்திரியம். அடுத்து நம்ம உயிர் வாழ்றதுக்கு அந்த நம்ம கையும் காலும் போய் எடுத்துட்டு வர பொருளை நம்ம உடலுக்குள்ள செலுத்துறோம். அப்ப அதுக்கு வந்து வாய் தேவைப்படுது. வாய் வந்து உணவை உள்ள எடுத்துக்கிறதுக்கும் தேவைப்படுது. அப்புறம் நம்மளுடைய மனமும் ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னா அதுக்கும் வாய் கருவியா இருந்து அந்த மனம் நினைக்கிறத வெளியே சொல்ல வைக்குது. அப்ப வாய் 3வது கருவி. இந்த உணவு சாப்பிட்ட உடனே அது செரிமானமாகி அதை வெளியே அனுப்பணும். அப்ப அந்த எழுவாய் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய கழிவு நீக்க கருவி. அது இருக்கிறனாலதான் உடல் கழிவுகள் வெளியேறுது. அப்ப கருவாய் எழுவாய் ஒரு கருவி. அடுத்து நம்ம நல்லா சாப்பிட்டோம், நிம்மதியா இருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆசைகள் வரும். நம்ம அடுத்த ஜெனரேஷனை பார்க்கணும்னு நினைப்போம். அப்ப அதுக்காக நம்மளுடைய இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக செக்ஷுவல் ஆர்கன்ஸ் அது வந்து எழுவாய் கருவாய். எழுவாய் வந்து கழிவு நீக்க உறுப்பு, கருவாய் வந்து இன்ப பெருக்க உறுப்பு. அப்ப 5 கருவிகள். இந்த 5ம் கொடுக்கப்படுது. கை, கால், வாய், எழுவாய், கருவாய். இந்த 5ம் சேர்ந்து கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள் அப்படின்னு சொல்லி 5 கருவிகள். அந்த உள்ள ஒரு கண்ணு சூக்குமமா தோன்றுது இல்லையா? அதுல இருந்து ஒரு உணர்வு கிடைக்குது இல்லையா? பார்த்தலாகிய உணர்வு. நம்ம கண்ணு மூலமா நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா? அந்த உணர்வு 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் வேற, 5 சென்சஸ் வேற. நம்ம பார்த்த ஞானேந்திரியங்கள் 5 சென்ஸ் ஆர்கன்ஸ். இப்ப பார்க்கிற தன்மாத்திரைகள்ங்கிறது 5 சென்சஸ். பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடுதல். இந்த 5 உணர்வுகளையும் சொல்லப்படுறது. அந்த 5 தத்துவங்கள் வருது. அதுக்கு பெயர் தன்மாத்திரைகள். இப்ப இதெல்லாமே இந்த உடலுக்குள்ள தத்துவங்களா கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசி 5 தத்துவங்கள் தான் என்னன்னா இந்த 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 எல்லா தத்துவங்களையும் செயல்படுத்துறதுக்குன்னு ஒரு இடம் தேவை இல்லையா? அதுதான் வந்து பஞ்சபூதங்கள். நம்ம இவ்வளவு நாள் என்ன பார்த்தோம்? பஞ்சபூதங்களால ஆன உடல்னு பார்த்தோம். ஆனா இந்த சூக்கும உடலை இயக்குறதுக்காக தான் இறைவன் பஞ்சபூதங்களையே படைத்திருக்காரு. இந்த 36 தத்துவங்கள்ல கடைசியா வர தத்துவங்கள் தான் பஞ்சபூதம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அது கடைசியா தான் வருது.
அதுக்கு முன்னாடி உள்ள 31 தத்துவங்களும் அதுல வச்சு அவர் செயல்படுத்துறதுக்காக உருவாக்கின தத்துவங்கள் தான் அந்த 5 பஞ்சபூதங்கள். அப்ப நாதமும் விந்துவுமா சவுண்ட் அண்ட் லைட்டா இருந்தவரு அப்படியே இறங்கி வந்து பஞ்சபூத தத்துவங்களா கலந்து நிக்கிறாரு. இந்த பஞ்சபூதங்கள் தான் இனி என்ன ஆக போகுதுன்னா நம்ம காணக்கூடிய இந்த உடலா மாறப்போகுது. இப்ப பஞ்சபூதங்கள்ல ஆகாய பூதத்துக்குள்ள எல்லாமே இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? ஆகாய பூதத்துக்குள்ள காற்றும் இருக்கும், அதுக்குள்ள வெப்பத்தையும் நம்மளால உணர முடியும். அந்த வெப்பமே குளிர்ச்சி ஆகும்போது உள்ளுக்குள்ளேயே அந்த ஈரப்பதம் அந்த தண்ணீரையும் உணர முடியும். அதுதான் திரும்ப நிலமாவும் மாறுது. அப்ப 5மே சூக்குமமாவும் இருக்கும், அது நினைச்சா ஸ்தூலமாவும் மாறும். அப்படிதான் இந்த 36 தத்துவங்கள்ல கடைசியா சூக்குமமா பார்த்த இந்த 5 தத்துவங்களும் இனி ஸ்தூலமா அடுத்து ஒரு 60 தத்துவங்கள் சேர்ந்து ஸ்தூல உடலா மாறப்போகுது. அந்த 60 தத்துவங்களையும் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்காது, ஈஸியா தான் இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போற அடுத்த தத்துவங்கள்ல முதல் தத்துவம் என்னன்னா, இந்த பஞ்சபூதத்துல நிலம் இருக்கு இல்லையா? இந்த நிலம் வந்து நம்ம உடலுக்குள்ள எப்படி இருக்கும்னா, தசைகளா இருக்கும், தோலா இருக்கும், அப்புறம் முடி, எலும்பு, நரம்பு இது எல்லாமே வந்து நிலபூதத்துல இருந்து சூக்குமமா இருந்தது ஸ்தூலமா வெளியில நமக்கு தெரியிற மாதிரி வரக்கூடியது. இந்த 5ஐயும் என்ன சொல்வாங்கன்னா, பிரகிருதியின் காரியம் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது நிலமுமே சேர்ந்து தசைய உருவாக்குது. அப்புறம் நிலமும் நீரும் சேர்ந்து தோல் உருவாகுது. நிலமும் நீரும் சேர்ந்து மயிர் உருவாகுது. நிலமும் காற்றும் சேர்ந்து எலும்பு, நிலமும் ஆகாயமும் சேர்ந்து நரம்பு. இந்த மாதிரி இந்த நிலம் போய் அந்த 5ஓடையே சேர்ந்து பிருத்திவியின் காரியம்னு சொல்லி 5 தத்துவங்கள் உருவாகுது. அதே மாதிரி அடுத்து நீரும் நிலமும் சேர்ந்து மஜ்ஜை நம்ம அந்த எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜை உருவாகுது. அப்புறம் நீருமே சேர்ந்து நம்ம உடல்ல சுரக்கக்கூடிய சுரப்பிகள் அந்த நீரா மாறுது. நீரும் நெருப்பும் சேர்ந்து இரத்தமா மாறுது. அப்புறம் நீரும் காற்றும் சேர்ந்து மூளையா மாறுது. நீரும் ஆகாயமும் சேர்ந்து சுக்கிலம் ஸ்ரோனிதம் அந்த கருமுட்டை விந்துவா மாறுது. இந்த மாதிரி நீருல இருந்து அடுத்த 5 தத்துவங்கள் வருது. இதெல்லாம் அப்புவின் காரியம். இதெல்லாம் நம்மளால கண்ணால பார்க்க முடியும். 36 தத்துவங்கள் சூக்குமமா பார்த்தது இப்ப அது எல்லாமே ஸ்தூல வடிவமா மாறுது. அடுத்து இதே மாதிரி நெருப்பின் காரியம்னு 5. நெருப்பும் நிலமும் சேர்ந்து 1, நெருப்பும் நீரும் சேர்ந்து, நெருப்பும் சேர்ந்து, நெருப்பும் காற்றும் சேர்ந்து அந்த மாதிரி நெருப்புல வரக்கூடியது என்னென்ன அப்படின்னா ஆகாரம் நமக்குள்ள வரக்கூடிய இந்த எமோஷன்ஸ் இதெல்லாமே ஆகாரம், பயம், நித்திரை தூக்கம் வர்றது, சோம்பல் வர்றது, அப்புறம் செக்ஷுவல் ஃபீலிங் வர்றது இது எல்லாமே நெருப்பின் காரியமா இந்த 5 தத்துவங்கள் அடுத்து வருது. அடுத்து அதே மாதிரி வாயுவின் காரியம் காற்றும் நிலமும் சேர்ந்து ஒரு தத்துவம், காற்றும் நீரும் சேர்ந்து, காற்றும் நெருப்பும் சேர்ந்து, காற்றும் சேர்ந்து, காற்றும் ஆகாயமும் சேர்ந்து அது ஒரு 5 தத்துவங்கள் வருது. அது என்னன்னா இருத்தல், ஓடல், நடத்தல், தத்தல், கிடத்தல். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இருக்கு இல்லையா? இது எல்லாமே காற்று பூதம் சார்ந்த செயல்கள். நம்ம இருத்தல்னா அப்படியே அமர்ந்து இருக்கிறது, இந்த உடல் கிடையா கிடக்கிறது, இந்த உடல் ஓடுறது, இதெல்லாமே காற்றின் காரியங்கள், வாயுவின் காரியம். அடுத்து வந்து ஆகாயத்தின் காரியம். அதுல இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்னன்னா குரோதம், லோகம், மோகம், மதம், மார்ச்சரியம். இந்த 5 குணங்கள் நமக்குள்ள இருக்கு. இது எல்லாமே இந்த ஆகாயமும் சேரும்போது ஒரு தத்துவம், ஆகாயம் காற்றோட சேரும்போது, ஆகாயம் நீரோட, நெருப்போட, நிலத்தோட அப்படின்னு சொல்லி அதுல வரக்கூடியது அடுத்த 5 தத்துவங்கள். அப்ப 5ஓட சேர்ந்து 25 தத்துவங்களால இந்த உடல் வந்திருக்கு. இது போக அடுத்து வரக்கூடிய 5 தத்துவங்கள் என்ன அப்படின்னா வசனாதி அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்து 5 சென்சஸ் கிடைக்குது.
சென்ஸ் ஆர்கன்ஸ், ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொன்னோம். அதுல இருந்து கிடைக்கக்கூடிய 5 விதமான உணர்வுகளை வந்து நம்ம தன்மாத்திரைகள்னு சொன்னோம். அதே மாதிரி வசனாதிங்கிறது என்னன்னா, கர்மேந்திரியங்கள்னு பார்த்தோம் இல்லையா? 5 செயல் கருவிகள், கை, கால், வாய், எழுவாய், கருவாய்ன்னு சொன்னோம் இல்லையா? அதுல இருந்து நமக்கு கிடைக்கப்படக்கூடிய ஒரு உணர்வு. இப்ப வசனம் அப்படிங்கிறது வசனாதில வரக்கூடிய முதல் தத்துவம். நம்ம வசனமா பேசுற படத்துல வசனம் நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்றோம். அது என்ன அப்படின்னா, நம்ம வாய் பேசும்போது நமக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு உணர்வை தான் வசனம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி காலுக்கான உணர்வு நமக்கு கிடைக்கிறது வந்து கமனம். கால்களால நமக்கு செய்யக்கூடிய செயல்கள், நல்லா வாக்கிங் போயிட்டு வந்து நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா? கால்களால கிடைக்கக்கூடிய அந்த உணர்வு தான் வசனாதில கமனம் அப்படின்னு சொல்றாங்க. கைக்கு என்ன பெயர்னா தானம். நம்ம யாருக்காவது நல்லது செஞ்சோம், ஒரு விஷயத்த கொடுத்தோம் அப்படின்னா தானம் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த தானம்ங்கிறது கைகள் செய்யக்கூடிய வேலையினால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணர்வு தான் வசனாதி அப்படின்னு சொல்லப்படுற தானம். அதே மாதிரி எழுவாய் அப்படிங்கிறது நம்ம உடல் கழிவெல்லாம் வெளியில அனுப்புன பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு எழுவாயில இருந்து கிடைக்கக்கூடிய உணர்வுக்கு பெயர் விசர்க்கம். கருவாய் நம்ம செக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணர்வுக்கு பெயர் ஆனந்தம். அப்ப வசனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம் இது எல்லாமே 5 வசனாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம் நம்ம உடலுக்கு வந்து கொடுக்கப்படுது. இதுக்கப்புறம் வாயு 10 வாயுக்கள் நமக்கு வந்து கொடுக்கப்படுது. பிராணன் பிராணன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வெளியில இருந்து உள்நோக்கி வரக்கூடிய காற்று. அப்ப அந்த காற்றுக்கு என்ன திசைனா இந்த மாதிரி இன்வர்ட் டைரக்ஷன்ல வர்றது பிராணன். அடுத்த 2வது காற்று வந்து அபானன். அப்பான்னா என்னன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன், மேல இருந்து அப்படி கீழ் நோக்கி போகக்கூடிய காற்று. இது என்ன பண்ணும்னா நம்ம உடல்ல இருக்கிற கழிவு, யூரின், மோஷன், அந்த பீரியட்ஸ் அப்ப போற ஃப்ளோ, அப்புறம் வேர்வை, இது எல்லாமே அப்பானன் அப்படிங்கிற காற்று நம்ம உடலுக்குள்ள இருந்தாதான் இதெல்லாமே ஆரோக்கியமா இருக்கும். இப்ப யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் அப்பானன் வந்து பத்தல, அவங்களுக்கு மோஷன் சரியா வெளியே போகல. அப்ப அப்பானன் அப்படிங்கிறதும் ஒரு தத்துவம் தான் நமக்கு உடலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து வியானன். வியானன்னா என்னன்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகளுக்கு தேவையான காற்று. இப்ப சில பேர் பார்த்தோம்னா இந்த கூலி வேலை பார்க்குறவங்க, தோட்ட வேலை பார்க்குறவங்கலாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வியானன் அதிகமா இருக்கனால அவங்க அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. சிலர் பார்த்தோம்னா வீட்ல வந்து அந்த ரிமோட் எடுக்கிறது கூட அவங்களுக்கு எந்திரிச்சு போ முடியாது. அவங்களுக்கு அவ்வளோ உடம்பு வலிக்கும். காரணம் என்னன்னா அவங்க உடல்ல வந்து வியானன் வந்து கம்மியா இருக்கு. அப்ப வியானன் அப்படிங்கிறது தொழிற்காற்று. நம்ம உடலை வந்து நல்லா இயக்கி செய்யக்கூடிய காற்று. அடுத்து 4வது காற்று வந்து உதானன். உதாரணம்னா என்னன்னா நல்லா நம்ம பேசுறது. சிலர் பேசினாலே நமக்கு பிடிக்கும். சிலர் சொல்ற ஒரு சொல்லுக்கே வந்து இப்போ நல்ல ஒரு லீடரா இருக்காங்கன்னா அவங்க மைக்ல ஒரு சொல் சொன்ன உடனே எல்லாரும் கை தட்டுறோம். ரஜினி ஒரு டயலாக் பேசின உடனே நமக்கு பிடிக்குது. காரணம் என்னன்னா அவங்களுக்கு உதாரணன் அப்படிங்கிற காற்று இது வந்து கீழ இருந்து மேல் நோக்கி வரக்கூடிய காற்று. அந்த காற்று நல்லா இருக்கும்போது அவங்க பேசுறது, ஏன்னா அது மேல போய் அவங்களுடைய பிரெயினை நல்லா ஆக்டிவேட் பண்ணி நல்லா சிந்திச்சு வேற ஆங்கிள் யோசித்து அப்படியெல்லாம் அந்த பேசுற தன்மை இதெல்லாம் யாருக்கு நல்லா இருக்கும்னா உதாரணன் காற்று நல்லா இருக்கிறதுக்கு, நல்லா இருக்கிறவங்களுக்கு அது நல்லா இருக்கும். அடுத்த 5வது காற்று சமானன். சமானன்னா சமப்படுத்துறது. இந்த வேர்ல் பூல்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி நல்லா ரொட்டேட்டிங் டைரக்ஷன்ல காற்று வந்து இந்த வாஷிங் மிஷினு, இந்த மிக்ஸி எல்லாம் இப்படி சுழற்றுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்மளுடைய வயிறுல வந்து ஒரு காற்று அப்படியே சுழலுது. அதுல இருந்து வரக்கூடிய எனர்ஜி தான் சாப்பாட வந்து செரிமானம் பண்ணுது. அப்ப இந்த இந்த 5ம் ரொம்ப முக்கியமான காற்று. பிராணன், அப்பானன், வியானன், உதானன், சமானன். இந்த 5 காற்றும் 5 தத்துவங்களா கொடுக்கப்படுது. அடுத்து இந்த 5க்கும் உபவாயுக்கள்னு சொல்லி அடுத்து சில 5 காற்றுகள் இருக்கு. அதுல முதல் காற்று வந்து நாகன். நாகன் தான் நம்மளுடைய பார்வை திறன் பார்க்கிறதுக்கு நமக்கு நம்ம கண்ணுக்குள்ள ஒரு காற்று வந்து உதவுது. அந்த காற்றுக்கு பெயர் நாகன். அடுத்து கூர்மன் அப்படிங்கிற ஒரு காற்று, அதுவும் கண்ல தான் இருக்கு. நம்ம அப்பப்ப இந்த இமைய சிமிட்டுறது, அப்புறம் நமக்கு ஏதாவது கண் கலங்குறது, அது எல்லாமே அதுல இருக்கக்கூடிய அந்த கூர்மன் காற்று தான் வந்து செய்யுது. அதுக்கப்புறம் கிருகரன் அப்படிங்கிற காற்று நமக்கு அந்த
தும்மல் வர்றது, அழுகும்போது அப்படியே கண்ணீர் வேகமா வர்றது, அதுவும் ஒரு விதமான உள்ள இருக்கிற அடைப்ப வந்து வெளியில கொண்டு வரக்கூடிய காற்று, கிருகரன் அப்படிங்கிற காற்று. அடுத்து தேவதத்தன் அப்படிங்கிறது நமக்கு இந்த கொட்டாவி வர்றது, விக்கல் வர்றது, அப்படி கீழ இருந்து மேல வரக்கூடியது. இது எல்லாமே வந்து தேவதத்தன் அப்படிங்கிற காற்று. அடுத்து தனஞ்செயன். தனஞ்செயன்கிற காற்று தான் மொத நம்ம உடலுக்குள்ள வந்துட்டு, இந்த உடல் இறந்த பிறகு கடைசி காற்றா அதுதான் வெளிய போகும். நம்ம அ இறந்த பிறகு ஒரு காற்று நம்ம உள்ளுக்குள்ளேயே இருந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் செயலிழக்க செஞ்சுட்டு, கடைசியா அந்த காற்று உடல விட்டு வெளியில போகும். அதுதான் வந்து தனஞ்செயன் காற்று, வீங்கர் காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 10மே வந்து மிக முக்கியமான காற்று. நாம இப்ப படிக்கிறது வந்து பிராணயாமா. அப்ப இந்த பிராணயாமாக்கு இந்த 10 காற்றும் தெரிஞ்சிருக்கணும். அத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த அடுத்த 60 தத்துவங்கள் பார்த்தோம். பிராணன், அப்பானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்செயன். இந்த 10ம் அடுத்த தத்துவங்களா கொடுக்கப்படுது. அப்புறம் இந்த காற்று ஓடுறதுக்கு நமக்கு உடல்ல வந்து ஒரு நாடி இருக்கும் இல்லையா? அது 10 நாடிகள். நம்ம உடம்புல மொத்தம் 72,000 நாடிகள் இருக்கு. 72,000 நாடிகளுக்குமே பெயர்கள் இருக்கு. ஆனா 10 முக்கியமான நாடிகள் இருக்கு. அந்த 10 நாடிகள் தான் அந்த 90 தத்துவங்கள் 96 தத்துவங்களுக்குள்ள வரக்கூடிய 10 தத்துவங்கள். அது தெரிஞ்சுக்கலாம். முதல் க தத்துவம் வந்து இடக்கலை. இடக்கலைங்கிறது நம்ம இடது சுவாசம்னு பார்க்கிறோம் இல்லையா? இந்த இடது சுவாசம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்மளுடைய வலது கால் பெருவிரல்ல ஆரம்பிச்சு, அது அப்படியே கால் வழியா மேல வந்து, அ முதல் சக்கரம் வந்ததுக்கு அப்புறம் அது அப்படியே 8 வடிவத்துல அப்படியே சுத்தி சுத்தி போயி, அதுக்கப்புறம் இடது நாசி வழியா முடியும். வலது கால் பெருவிரல்ல ஆரம்பிச்சு, இடது நாசியில முடியிறது இடக்கலை. இததான் சந்திரக்கலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பிங்கலைன்னா அப்படியே ஆப்போசிட்டா வலது சுவாசம். அப்ப இது எங்க ஆரம்பிக்கும்னா, இடது கால் பெருவிரல்ல ஆரம்பிச்சு, மூலாதார சக்கரம் வந்த பிறகு ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் 8 மாதிரி அத அப்படியே பின்னி பிணைஞ்சு போயி, வல அ இடது கால்ல ஆரம்பிச்சு வலதுல முடிஞ்சுச்சு அப்படின்னா, அது வந்து பிங்கலை. அப்புறம் 2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய நாடிக்கு பெயர் சுழுமுனை. சுழுமுனை நாடி இந்த 2க்கும் நடுவுல அப்படியே நேர் மேல வரும். இதுதான் மூலாதாரத்தையும், ஆஜ்னா சக்கரத்தையும் அப்படியே இணைக்கிற மாதிரி ஒரே கோடா வரும். இந்த சுழுமுனைய தான் இந்த மற்ற இடக்கலை, பிங்கலையும் அப்படியே சுத்தி 8 வடிவத்துல சுத்தி வரும். அடுத்த அடுத்த முக்கியமான நாடிக்கு பெயர் வந்து காந்தாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நாடி. இந்த காந்தாரி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த இடது கண்ணுக்கான நரம்பு. மூலாதாரத்துல இருந்து காந்தாரிங்கிற நாடி போய் இடது கண்ல முடியுது. அடுத்த நாடிக்கு பெயர் புருடன். புருடன்கிற தத்துவம் நம்ம 36 தத்துவத்திலையும் பார்த்தோம். இந்த இடத்துலயும் அதே பெயர்ல ஒரு நாடி வருது. இது மூலாதாரத்துல இருந்து இந்த புருடன் அப்படிங்கிற நாடி போய் வலது கண்ல முடியுது. காந்தாரி இடது கண்ல முடியும். புருடன் வலது கண்ல முடியும். அதே மாதிரி மூலாதாரத்துல இருந்து ஒரு நரம்பு போயி வலது காதுல முடியும். அதுக்கு பெயர் அத்தி. அதே மாதிரி இன்னொரு நரம்பு போயி காதுல வந்து முடியும். அதுக்கு பெயர் வந்து அல்புடை. அடுத்த நரம்புக்கு பெயர் வந்து நாடிக்கு பெயர் கருவாய் நரம்பு. அதுக்கு பெயர் சங்கினி. சங்கினிங்கிறது 2வது சக்கரத்துல ஆரம்பிச்சு அப்படியே ஆஜ்னா சக்கரத்துக்கு போறது சங்கினி அப்படிங்கிற நரம்பு. கடைசி நாடி தான் வந்து குகு நாடி. நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அந்த கூ அப்படின்னா இருட்டு சேர்ந்த ஒரு நாடி. அந்த நாடி இருட்டா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அதுல நிறைய அடைப்பு இருக்கு. இது வந்து மூலாதாரத்துல இருந்து போய் இது அந்த சுழுமுனை நாடியோட சேருது. அதனாலதான் இத ரொம்ப முக்கியமான நாடியா பார்த்தோம். யாருக்கு அந்த குகு நாடியில இருக்கக்கூடிய அடைப்பு வந்து போகுதோ அவங்களுக்கு அந்த குகு தான் குருவா மாறிடுவான். அந்த அடைப்பு நீங்கி குருவா மாறுதுன்னா நம்மளுடைய வினைகள் எல்லாமே கழிஞ்சிரும். இந்த நாடி கொண்டு போய் நமக்கு சுழுமுனை நாடியோட சேர்த்துரும். அதுக்கப்புறம் அந்த சுழுமுனை நாடி மூலமா நம்ம வந்து இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்.
ஆக மொத்தம் 10 நாடிகள் பார்த்தோம். இடக்கலை, பிங்கலை அப்படிங்கிறது கால்ல இருந்து ஆரம்பிச்சு வரக்கூடியது. அடுத்த 8 நாடிகளுமே என்னன்னா, இந்த தொண்டைக்கு மேல போயி முடியக்கூடிய நாடிகளா இருக்கும். அததான் முக்கியமான நாடியா எடுத்திருக்காங்க. சுழுமுனை மூலாதாரத்தையும் அஜ்னாவையும் சேர்க்கிற மாதிரி இருக்கும். காந்தாரி, அத்தி அப்படிங்கிறது கண்களை இணைக்கிற மாதிரி இருக்கும். சிங்குவை, அலம்புடை அப்படிங்கிறது காதுகளை சேர்க்கிற மாதிரி இருக்கும். ஆஹ் புருடன், சங்கினி, குகு இது எல்லாமே அந்த நாடிகள் சம்பந்தப்பட்டு பார்த்தோம். அடுத்து இந்த 10 நாடிகள், இந்த நாடியும் முக்கியம் பிராணாயாமத்துக்கு. இந்த நாடிகளை வச்சுதான் நாம பயிற்சி பண்ண போறோம். அதுக்காக தான் 96 தத்துவங்கள் பார்த்தோம். 10 வாயுக்களும் முக்கியம், 10 நாடிகளும் முக்கியம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வாக்கு. வாக்கும் இந்த பிராணாயாம பயிற்சியில அவர் அந்த வாக்கு பத்தியும் வந்து சொல்லியிருக்காரு. அதனால வாக்கும் தெரிஞ்சுக்கலாம். வாக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல பார்த்துட்டோம். இப்ப நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பேச்சு எங்க இருந்து வருதுன்னா நாக்குல இருந்து வருதா அப்படின்னா இல்ல, இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய தொண்டையில இருந்து இந்த இந்த குரல் வளை அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க இருந்து வருதான்னா அப்படி இல்ல, இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா நம்மளுடைய இருதயம் இருக்காடா, என் மனசுன்னு வச்சுக்கலாம். என் மனசுல இருந்து வருதா அப்படின்னா இல்ல, இன்னும் கீழே என்னுடைய தொப்புள்ள இருந்து வருதா. ஏன்னா பேசும்போது வயிறு உள்ள போகுது வருது. அப்ப என்னோட பேச்சு தொப்புள்ள இருந்து வருதானா இல்ல, இன்னும் கீழே போகணும். அப்ப எங்க, என்னுடைய மூலாதாரத்துல இருந்துதான் என்னுடைய பேச்சு வந்து வருது. அப்ப 4 ஸ்டெப்பா என்னுடைய பேச்சு வருது. மூலாதாரத்துல நான் என்ன பேச போறேன் அப்படிங்கிறது உருவாயிருது. அப்புறம் அது கொஞ்சம் மேல வந்து என்னுடைய தொப்புள் மணிப்பூரக சக்கரத்துல அது வந்து நிக்குது. அடுத்து என்னுடைய பேச்சு என்னுடைய மனசுக்கு வருது. அப்புறம் அது வந்து தொண்டைக்கு வந்து அதுதான் பேச்சா வெளியே வருது. அப்ப மூலாதாரத்துல அது தோன்றுது இல்லையா, அது வந்து என்னன்னே எனக்கு தெரியாது. நான் என்ன பேச போறேன்னே எனக்கு தெரியாது. ஏன்னா மூலாதாரத்துல அது தோன்றிருச்சு. அதுக்கு பெயர் என்னன்னா சூக்குமை வாக்கு. சூக்குமைனா தெரியாது, ஸ்தூலம்னா தான் தெரியும், சூக்குமைனா தெரியாது. அது எனக்கு கேட்காது. என் மூலாதாரம் என்ன சொல்லுது எதுவுமே எனக்கு கேட்காது. அப்ப அங்க இருக்கிற அந்த வாக்குக்கு பெயர் சூக்குமை வாக்கு. வாக்குன்னா என்னன்னா நம்ம பேசுறதுதான். நான் வாக்கு கொடுத்துட்டேன், என் வாக்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம பேசுறது, அதுதான் வாக்கு. அது 4 லெவல்ல வருது. வர்றது சூக்குமை வாக்கு. அது மூலாதாரத்துல தோன்றிருது. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து நம்மளுடைய மணிப்பூரக சக்கரத்துக்கு வரும்போது அந்த வாக்குக்கு பேரு பைசந்தி வாக்கு. பைசந்தி வாக்குனா நம்ம இப்ப ஏதாவது யாராவது திட்ட போறாங்க அப்படின்னா நமக்கு அந்த வயித்தை கலக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் வருது இல்லையா. அப்ப நம்ம மனசு என்னென்னமோ நினைக்குது. ஆனா அது என்ன ஏதுன்னு தெளிவா தெரியல. அப்படியே ஒரு கலங்கலா நம்ம பேச நினைக்கிறது எல்லாம் நடக்குது இல்லையா. அதாவது சூக்கும வாக்கு அளவுக்கு ஒண்ணுமே தெரியாமலும் இல்ல, ஆனா என்ன பேச போறோன்னும் தெரியல. அந்த மாதிரி ஒரு 2ம் கட்டான இருக்கக்கூடிய அந்த மணிப்பூரகத்துல இருக்கக்கூடிய அந்த வாக்குக்கு பேரு பைசந்தி வாக்கு. அடுத்து அது இன்னும் கொஞ்சம் மேல வருது, நம்மளுடைய அநாகத சக்கரத்துக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா ஓரளவு நமக்கு தெரியும் நம்ம என்ன பேச போறோம்னு. இப்ப இந்த லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண போறவங்களுக்கு எல்லாம் என்ன பேசணும்னு மனசுல இருக்கும், ஆனா அது வெளியில வராது. நம்ம வீட்டுல இதெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி மனசுல எல்லாத்தையும் வச்சிருப்போம், ஆனா வெளியில வராது. அப்ப மனசுல அந்த வாக்கு தெளிவா இதுன்னு நம்ம பார்த்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வாக்குக்கு பேரு மத்திமை. ஹார்ட் தான் நம்ம உடல்ல மத்தியில இருக்குன்னா அந்த இடத்துல வரக்கூடிய வாக்குக்கு பேரு மத்திமை வாக்கு. இந்த மத்திமை தான் அடுத்து என்ன ஆகுதுன்னா ஸ்தூலமா வெளியில வந்துருது. ஸ்தூலமானா எல்லாருக்கும் கேட்டுரும் புரிஞ்சிரும் தெரிஞ்சுக்கலாம். அப்ப எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வர்ற இந்த வாக்குக்கு பேரு வைகரி வாக்கு. அப்ப சூக்குமையா இருந்த வாக்கு வைகரி ஆகும்போது ஸ்தூலமா மாறுது. நடுவுல 2 வாக்கு பைசந்தி மத்திமைன்னு சொல்லி 2 வாக்கு இருந்து அது வழியா வருது. இந்த வாக்கும் வந்து அவர் அடுத்து சொல்லியிருப்பாரு. அதுலயும் இந்த வைகரியிலையும் ஸ்தூல வாக்கு சூக்குமமா வாக்கும் இருக்கு. நம்ம இங்க வர வந்துட்டும் அந்த வார்த்தையை வெளியே விடாம சூக்கும வாக்காவும் வச்சுக்கலாம். ஏன்னா ஸ்தூல வாக்கா சொல்லும் போது எனர்ஜி போகுது. நான் இப்ப 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தேன்னா என்னுடைய எனர்ஜி போயிடும். இதே 1 மணி நேரம் கிளாஸ வந்து விவேகானந்தர் புத்தர் எல்லாம் எடுத்தாங்கன்னா எந்த எனர்ஜியும் போகாது. அவங்க வந்து அமைதியா இருந்தே அவங்களுடைய ஞானத்தை வந்து கொடுத்துடுறாங்க. சூக்கும வைகரியாவே அவங்க வந்து மக்களுக்கு
புரிய வச்சிடுறாங்க. அப்போ அவங்க எவ்வளவு பெரிய மகான், ஒரு ஞானியா இருக்கும்போது அவங்க அந்த வைகரி வாக்க கூட சூக்குமை வைகரியா நிப்பாட்டக்கூடிய அந்த திறன் இருக்கு. அது வந்து வைகரியில 2 வாக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த தத்துவம் வந்து குணம். குணம்னா என்ன? குணமும் இதுல வரும். தாமச குணம், ரஜசிக் குணம், சாத்வீக குணம். இந்த குணமும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். தாமச குணம்னா எப்பயுமே ரொம்ப டல்லா இருப்பாங்க. வேலை பார்க்கறது எல்லாமே ஸ்லோவா இருப்பாங்க. இந்த மாதிரி குணம் சிலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு தத்துவமா. எல்லாருக்குமே 3 குணமும் இருக்கும். நம்மளே வந்து இப்போ ஒரு பிடிச்ச படத்துக்கு கிளம்ப போறோம் அப்படின்னா ரஜசிக்கு ஆயிருவோம். தடாபுடான்னு எல்லா வேலையும் முடிப்போம். கடகடன்னு கிளம்பி அப்படி பந்தாவா போய் டக்குன்னு நின்றுவோம். அப்ப நம்ம எல்லாருமே அந்த டைம் ரஜசிக்கா இருப்போம். இப்ப வீட்டுக்கு யாராவது பிடிக்காதவங்க வர்றாங்க அப்படின்னா, ஐயோ இவங்க வந்தாலே இத பேசி அத பேசி மூட ஸ்பாயில் பண்ணிருவாங்களே அப்படின்னு எந்த வேலையும் செய்ய தோணாம அப்படியே டல் ஆயிடுவோம். அப்ப நம்ம நார்மலா இருந்தவங்க தமசிக்கு ஆயிட்டோம். ஒரு வேலையும் செய்ய பிடிக்காம அப்படியே எனர்ஜி லாஸ் ஆன மாதிரி ஆயிடுறோம். 2க்கும் இல்லாம நடுவுல நம்ம ரொட்டீன் லைஃப் செய்யும்போது சாத்வீகமா இருப்போம். எதை எதை எப்படி கரெக்டா பக்குவமா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சாத்வீகமா இருப்போம். அப்ப இந்த 3 குணங்களும் தத்துவங்களா நமக்கு வந்து கொடுக்கப்படுது. ரஜசிக், சாத்விக், தமசிக். அப்புறம் கடைசி 3 தத்துவங்கள் என்ன அப்படின்னா ஏடனை அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவங்கள். தார ஏடனை, புத்திர் ஏடனை, அர்த்த ஏடனை. ஏடனைன்னா என்னன்னா இந்த இந்த உலகத்து மேல நமக்கு ஒரு பற்று இருந்தாதான் நம்ம வாழணும்னு நினைப்போம். வாழ்ந்தாதான் நம்ம இன்ப துன்பத்தை அனுபவிப்போம். இன்ப துன்பத்தை அனுபவிச்சாதான் நம்ம இறைய நோக்கி செய்வோம். அப்ப நமக்குள்ள ஒரு பற்ற கொடுக்கணும் இல்லையா? அந்த பற்று தான் வந்து ஏடனை. தார ஏடனை அப்படின்னா நம்மள சுத்தி இருக்க எல்லாத்து மேலயும் ஒரு பற்று. ஒரு ஏஜ்ல நம்ம அப்படிதான் இருப்போம். பாக்குற எல்லாத்து மேலயும் ஒரு ஆசைப்படுவோம், ஒரு சந்தோஷப்படுவோம். அது வந்து தார ஏடனை. அடுத்து ஒரு 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் நமக்கு அந்த பற்று எல்லாம் போயிரும். எனக்கு எந்த ஆசையுமே இல்ல, எதுவுமே இல்ல. ஆனா என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா சம்பாதிக்கணும், என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அந்த ஆசையினால நமக்கு வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அது வந்து புத்திர் ஏழனை. நம்மளுடைய புத்திரர்கள் மேல ஒரு பற்று வந்து அதுக்காகவாவது வாழணும், என் பிள்ளைங்க வாழ்றத பார்க்கணும், என் பேரம்பேத்திங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பற்று நம்மள வாழ வைக்குது இல்லையா? அது ஒரு தத்துவம் புத்திர் ஏடனை. கடைசி தத்துவம் வந்து அர்த்த ஏடனை. அர்த்த ஏடனைனா ஒரு 80 வயசு ஆனதுக்கு அப்புறம் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இதுக்கு மேலலாம் எனக்கு வாழணுங்கிற எண்ணமே இல்ல. நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இறந்துடுறோம் அப்படின்னா, இல்ல ஏதாவது டாக்டர்கிட்ட போய் ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட மாட்டேன். நான் வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு வந்து இந்த உலக பற்று போயிருச்சு. எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. அந்த பிள்ளைங்க மேல இருந்த பற்றும் போயிருச்சு. பிள்ளைங்களை பத்தி பெருசா யோசிக்க மாட்டோம் அந்த 90 வயசுல. ஆனாலும் அப்படியே இழுத்துக்கிட்டு இருப்போம். ஏதோ ஒரு பற்று இந்த வாழ்க்கை மேல நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது அர்த்த ஏடனை. இந்த இந்த பற்றுக்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டனாலதான் நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது இதுல வாழ்றனாலதான் நமக்கு வந்து அந்த இன்ப துன்பத்தை அனுபவிச்சு எதுக்கு இவ்வளோ கஷ்டம், எதுக்கு இவ்வளோ சந்தோஷம், இதெல்லாம் ஏன் வருது, எதுக்காக நம்ம இப்படி அனுபவிக்கிறோம், இந்த உடல் என்ன ஆகும், உயிர் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்க யோசிக்க தான் இறைவனை நோக்கி போவோம். அப்ப வந்து நம்ம பற்ற விடணும்னு சொல்றோம் இல்லையா? அப்ப கீழே இருக்கக்கூடிய இந்த ஏடனை எல்லாத்தையும் நம்ம நீக்கிட்டே வருவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய குணம் எதுக்கு நம்ம திடீர்னு கோவப்படுறோம், ரஜசிக்கா மாறுறோம், ஏன் திடீர்னு தேவையில்லாம சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஏன் நமக்கு திடீர்னு டல் ஆயிடுறோம், நார்மலா இருந்தா என்ன அப்படின்னு அந்த குணங்களை கடந்து போறோம். அதுக்கப்புறம் வாக்கு எதுக்கு எப்ப பாரு இப்படியே பேசிக்கிட்டே இருக்கோம். சும்மா மனசுல நம்ம யோசிச்சு அந்த சிந்தனை பண்ணா பத்தாதா, அமைதியா இருந்தா பத்தாதா, தியானமா இருந்தா அப்படியே அந்த ஒவ்வொரு தத்துவங்களா கடைந்து அந்த சூக்குமை வாக்குல அப்படியே நம்ம அமைதியாவே இருந்துருவோமே, எந்த சிந்தனையும் வேண்டாம இருந்துருவோமே. அப்புறம் இந்த மற்ற தத்துவங்கள் நாடி, அந்த வாயுக்கள் இது எல்லாத்தையும் அப்படியே கடந்து போயிட்டு
அப்புறம் இந்த ஒவ்வொரு பூதத்துல இருந்தும் கிடைத்த தத்துவங்கள் இதெல்லாத்தையும் கடந்து போகும்போது அப்புறம் தான் அந்த 36 தத்துவங்கள்ல பஞ்சபூதம்னா என்ன, அப்ப இதுதான் நம்மளை இப்படி எல்லாம் இயக்குதா, அதை உணரும் போது அப்ப அது எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கண் காது இந்த கர்மேந்திரியங்களுக்காக இந்த பஞ்சபூதம். அப்ப எதுக்கு இந்த 5 தொழில்கள் செய்யக்கூடிய கருவிகள், நம்மளுக்கு மனம் ஒண்ணு வரணும், அகங்காரம் வரணும், இதுக்காக தான். அப்ப அந்த மனம்லாம் வேண்டாம், அகங்காரம்லாம் வேண்டாம் அப்படின்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய தத்துவங்கள், இந்த காலம் நியதி இது எல்லாத்தையும் வேண்டாம் அப்படின்னு நம்ம கடந்து போகும்போது கடைசியா நம்ம வந்து அந்த சுத்த தத்துவங்கள் போவோம். அங்க இருக்கக்கூடிய அந்த ஈசத்துவம், சுத்த வித்தை, சாதாக்கியம் எல்லாத்தையும் கடந்து போகும்போது கடைசியா நம்ம வந்து அந்த நாதமும் விந்துவும் நமக்குள்ளதான் இருக்குன்னு இந்த ஒவ்வொரு தத்துவங்களையா கடந்து உள்ள போனோம்னா கடைசி தத்துவமா முதல் தத்துவம் தான் இப்ப நம்ம கடைசியா போய் உணர போற அந்த நாதமும் விந்துவும். அதுதான் வந்து பதி அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனை உணர்றதுக்கு இத்தனை தத்துவங்களை நாம கடக்கணும். அப்ப அதை கடக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் பிராணயாம இதுக்கப்புறம் இருக்கு. அதுல அவர் சொல்ல போற பிராணயாம பயிற்சி. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம உடல் இப்படியெல்லாம் தத்துவங்களை கொடுத்து இறைவன் உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் அவர் சொல்ல போற அந்த பிராணயாமம் முதல் பாடல். இன்னைக்கு அந்த ஒரு பாடல் மட்டும் பார்க்கலாம், பார்த்துட்டு கிளாஸ முடிச்சுக்கலாம். பாடல் எண் 567. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? மற்ற 3 பாடல்கள்ல ஒரு குதிரை இருக்கு, அது வந்து பிராணன், நம்ம மூச்சுக்காற்று. அது 2ஆ இருக்கு. ஒண்ணு சூரியன் சந்திரனா 2 குதிரைகளா இருக்கு. அந்த 2 குதிரைகளையும் வீசி பிடிக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த குதிரைய மேல பறக்க விட்டு நம்ம உடல்ல மேல இருக்கக்கூடிய அந்த கல்லை உண்டு அந்த போதைய நம்மளால அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிராணாயாமத்துல 4வது பாடல். பிராணன் மனத்தொடும் பேராது அடங்கி பிராணன் இருக்கின் பிறப்பு இறப்பு இல்லை. பிராணன் மடைமாறி பேச்சு அறிவித்து பிராணன் அடைபேறு பெற்று உண்டீர் நீரே. பிராணன் பிராணன் நமக்கு தெரியும், மூச்சு காற்று, அது வெளியில இருந்து உள்நோக்கி வரக்கூடிய காற்று. மனத்தோடும் பேராது, இந்த மூச்சு காற்றும் நம்மளுடைய மனதும் நம்ம எப்படி இருக்கும்னா அந்த மூச்சு காற்று வாங்க வாங்க நம்மளுடைய மனசு இங்க அங்கன்னு அலைப்பாய்ந்துகிட்டு இருக்கும். அப்படி போகாம இந்த மனது வந்து அடங்கிருச்சு அப்படின்னா, பேராது அப்படின்னா பேர்த்துதல், பேர்த்தெடுக்கிறது. இப்போ ஒரு பெரிய பாறை இருக்குன்னா அதை வெட்டி அதுல இருந்து ஒரு சின்ன பாறைய பேர்த்தெடுத்துடுறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பேர்த்துனா பிரிக்கிறது. இந்த இடத்துல பேராது அப்படின்னா பிரிக்க முடியாதது. அந்த பிராணன் அந்த மனம் அப்படின்னு பிரிக்க முடியாம அத நகர்த்த விடாம அப்படியே வைக்கிறது. அடங்கி அப்படின்னா அடங்கிருச்சு, மனம் வந்து அடங்கி பெயர்த்த முடியாதபடி இருக்கும்போது பிராணன் இருக்கின் பிறப்பு இறப்பு இல்லை. அந்த மாதிரி மனதை வந்து நம்ம அடக்கி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நம்ம பிறப்பற்ற இறப்பற்ற உடலா மாறிடுவோம். பிராணன் மடை மாறி பேச்சு அறிவித்து அப்படி நமக்கு அந்த நிலை வேணும்னா என்ன செய்யணும்? அத அடுத்த 2 வரியில சொல்லியிருக்காரு. மடை மாறி, மடைனா நம்ம இந்த தெப்பத்துல எல்லாம் பார்ப்போம். மடையை திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு இடத்துல இருந்து தண்ணி அப்படியே தெப்பத்துல எங்க ஊர்ல நாங்க பார்ப்போம். அது டேம்லயும் வச்சிருப்பாங்க. மடையை திறந்துட்டாங்கன்னா அது வழியா தண்ணி வரும். அப்ப மடை அப்படிங்கிறது ஒரு ஷட்ரு மாதிரி. இப்ப மடை மாறினா நம்மளுடைய நாசியை தான் சொல்றாரு. இடது சுவாசம் வலது சுவாசம்னா இந்த மடையை ஓபன் பண்ணிட்டு அந்த மடையை திறந்து விடுறது. அந்த அந்த மாதிரி அவர் மடை மாறி அப்படிங்கிறத நம்ம இந்த சுவாசத்துல இருந்து இதுக்கு மாத்துறது, இதுக்கு மாத்துறது, அப்படி மாத்துறது. அது வந்து தெரிஞ்சிருக்கணும். பேச்சு அறிவித்தும் அந்த அத வந்து மாத்தவும் தெரியணும். பேச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா? வாக்கு எந்நேரமும் போட்டு இத படிச்சு அதை படிச்சு இத கிளாஸ் எடுத்து அதை கிளாஸ் எடுத்து நம்ம வந்து வைகரி வாக்கா நம்ம எனர்ஜியை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம அந்த சூக்குமை வாக்குல எப்படி இருக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சு பிராணன் அடைபேறு பெற்று உண்டீர் நீரே. அந்த அந்த பிராணன் வந்து எப்ப இப்படி நம்ம
மாத்தக்கூடிய அந்த வித்தை தெரியும். எப்ப நம்ம சூக்குமமா இருக்கிறதெல்லாம் தெரியும்னா நம்மளுடைய உணவு உண்டீர் நீரே அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? இந்த உடலுக்கு வந்து நம்ம உணவை நல்லா சாப்பிட்டுட்டு இப்படியே இருக்கிற வரை நமக்கு அந்த பயிற்சி வந்து நடக்காது. வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதான் சொல்ல வர்றாரு. ஏன்னா நம்ம சாப்பிட சாப்பிட நமக்கு வந்து இந்த வாக்கும் அதிகமாகும், அந்த மடை மாற்றக்கூடிய அந்த திறமையும் போயிரும். ஏன்னா சாப்பாடை செமிக்கணும்னா வலது நாசி இயங்குனாதான் செமிக்கும். அப்ப நம்ம எவ்வளவு பயிற்சி பண்ணாலும் உடல் தன்னை சூடா வச்சுக்கிறதுக்காக வலதுலேயே தான் ஓடும். அப்ப அந்த மாற்றக்கூடிய பயிற்சி வந்து நமக்கு கிடைக்காது. யாருக்கு வந்து அந்த உணவை பத்தின ஒரு புரிதல் ஏற்பட்டு உணவை வந்து நம்ம சரியா பயிற்சி பண்றோமோ அதுக்கப்புறம் தான் இந்த சுவாச பயிற்சி வந்து நமக்கு நடக்கும். இது எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கறதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. அப்ப நம்மள வந்து தயார்படுத்துறாரு. உனக்கு வந்து பிறப்பு இறப்பு இல்லாத நிலை வேணும் அப்படின்னா அதுதான் இறைநிலை. இறைவன் அடைஞ்சாதான் நமக்கு பிறப்பு இறப்பு இருக்காது. அந்த நிலை வேணும்னா உன்னுடைய மனம் வந்து பக்குவப்படணும். அது வந்து அசையாம இருக்கணும். அதுக்கு எப்படி நீ தயாராகனா உன்னுடைய மடைய மாற்றி உன்னுடைய பேச்சை குறைத்துதான் நீ தயாராவ. அதுக்கு உன்னுடைய உடல் வந்து அந்த பசித்து இருக்கணும். நீ உணவையே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா இது உன்னால பயிற்சி பண்ண முடியாது. இததான் இந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு. நான் அடுத்தடுத்த பாடல்கள் பார்க்கும்போது அந்த விளக்கம் வந்து நமக்கு இன்னும் நல்லா புரியும். இப்ப இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அப்புறம் பிரியா, நம்ம மூச்சு பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி நம்ம மனசு கட்டுப்பாடு இருக்கணுங்கிற ஒரு இது வருதா? ஃபர்ஸ்ட் அது அந்த பேஸ். இல்லக்கா, அந்த 2 லைனை பாருங்க. அந்த 2 லைனுக்குரிய விளக்கம் தான் 2 லைனா வருது. பிராணன் மனத்தோட இந்த இந்த மனதை அடங்குனா நீ வந்து பிறப்பு இறப்பு இல்லாத நிலைக்கு போவ. அப்ப அது எப்படி மனதை அடக்கி பிறப்பு இறப்பு இல்லாத நிலைக்கு வருவன்னா கீழே. அப்ப இததான் நம்ம பயிற்சி பண்ண போறோம். பிராணன் மடை மாறி பேச்சு அறிவித்து பிராணன் அடைப்பேறு பெற்று உண்டீர் நீரே. நீ உணவை கட்டுப்படுத்தி உன்னுடைய மடைய மாற்றிட்ட அப்படின்னா உன்னுடைய மனம் அடங்கி நீ இறைவன் அடையலாம். ஓ, புரியுது பிரியா. பேஸ் வந்து அந்த உணவை நம்ம கட்டுப்படுத்திட்டோம்னாலே மூச்சு பயிற்சி ஈஸியாகும், நம்ம மனசு ஒருமுகப்படுத்துங்கிற மாதிரி. உணவு உடலுக்கான பயிற்சி, உணவை எப்படி எடுத்துக்கணுங்கிறது. அடுத்து நம்ம மனதுக்கான பயிற்சி மூச்சு பயிற்சி. மனம் அடங்கிருச்சுன்னா இறைவனை நாம அடைந்துடலாம். ஆனா நீ எக்ஸ்பிளைன் பண்றியானா? டைம் இருக்குமா பிரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சிம்பிளா சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீப்பா பார்க்கலாமா? ம் 9 ஆகுது. நானும் எதிர்பார்க்கல இவ்வளவு நேரம் ஆகும். ஆமா, நீ அந்த 25 5x5ன்னு சொல்லியிருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். ஆமா, அதுல ஒரு 15 நிமிஷம் இதாயிடுச்சு. சரி சரி, மக்கள் அப்படியே போறதா இருந்தா போட்டோம். அவங்க தான் இதுல கேட்டுக்குவாங்கல்ல. ம் ஆமா, அந்த இது கபாலை பத்தி எத்தனை பேர் பண்ணாங்க, அதெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு கேட்போன்னு பார்த்தேன். சரி, அதெல்லாம் இன்னொரு நாள் ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். சரியா? ம் அதாவது நேத்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பறவை மாதிரி பிரீத் பண்ணா குதிரை பறக்கும் அப்படின்ட்டு. அப்படி குதிரை பறந்தா நமக்கு தலையிலிருந்து கல் கிடைக்கும். அதுக்கு டைம் இருக்கு. ஸ்லோவா பண்ணுங்க, 1 வருஷம் 2 வருஷத்துல அது இதாகும். இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு இங்க அப்படின்னா, மடை மாற்றக்கூடிய அந்த வித்தை தெரியணும் அப்படின்றாரு. மடை மாறுறது அப்படின்னா அப்ப இந்த மூக்குல தான் மடைனா மூக்குல ஓடக்கூடிய வலது இடது, இடது சந்திரன் வலது சூரியன் இல்லையா? இதை வந்து நீங்க மடைமாற்ற கத்துக்கணும். அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத அடுத்து சொல்லுவாரு. ஆனா இதை பேஸா சொல்றாரு உங்களுக்கு. மடைமாற்றக்கூடிய இதுல அது வந்து உங்களுக்கு இங்க பேச்சு அப்படின்னா சூக்குமை வாக்கு, சூக்குமை வசனம் அப்படின்றது உங்க மூலதாரத்துல அது வந்து சட்டிலா இருக்கு. அந்த நாதம், இந்த சூக்குமை அப்படின்றது தான் பறை.
அந்த பரநாதம் உங்களுக்கு மடை மாற்றும் பொழுதுதான் கேட்கும், அந்த பயிற்சி பண்ணும் பொழுதுதான் கேட்கும். இத இத வந்து இத வந்து இந்த இந்த பிராணனை வந்து அதை பெற்றுண்டீர் நீரே அப்படின்னா இதை நீங்களும் பெற்றுக்கலாம் அப்படின்றாரு. ஆனா அது என்ன சொல்றாருன்னா, பிராணன் மனத்தோடு பேராது அடங்கி, அது பிராணன் வந்து மனதோடு அடங்கணும். அப்படி பிராணன் இருக்கும் பொழுது இருக்கிறதுன்னா எங்கேயும் மூவ் ஆகாம இருக்கும் பொழுதுதான் பிறப்பிறப்பில்லை. இங்க அவர் இறப்பு சொல்லல, பிறப்பிறப்பில்லை. ஏன்னா நீ பிறந்துகிட்டே இருக்க. நீ புழுவா பிறந்த, உனக்கு தெரியல. நீ பிறந்துகிட்டே இருக்க. உனக்கு இந்த திரும்ப திரும்ப பிறக்கக்கூடியது இல்லை. எப்ப நீ திரும்ப பிறக்க கூடாதுன்னு, நீ சாகக்கூடாது. திரும்ப நான் பிறந்து இறக்கக்கூடாதுன்னா அப்ப நீ சாகக்கூடாது இல்லையா? இதான் இந்த திருமூலர் சொல்லக்கூடிய மந்திரம். எப்படி சாகாம இந்த உடல்ல விட்டு போறது அப்படின்றது அந்த திருமூலர் சொல்லக்கூடியது. சரியா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன் பிரியா. சரியா? ஆமா. அதாவது இந்த தச நாடி சொன்னா இல்லைங்களா? இந்த கீழ இருந்து குரு நாடியில இருந்து தச நாடி சொல்றா. இந்த தச நாடியில தான் நம்ம உயிர் பிரிஞ்சு போகும். உயிர் வெளியே உடம்பு விட்டு வெளியே போகணும்னா அதுக்கு ஒரு ஓட்டை வேணும் இல்லையா? அதுக்கு ஒரு பாத்து வேணும் இல்லையா? ஆமா. சில பேர் வந்து வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து வேடம் போட்டுக்குவாங்க. நான் சிவனடியார், ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்ட்டு வேஷம் போட்டுக்குவாங்க. அவனோட மரணம் தான் சொல்லும். அவன் நாடி சொல்லிடும், தச நாடி சொல்லிடும். அவன் பார்த்தீங்கன்னா உயிர் போடும் பொழுது அவனுக்கு மலமும் ஜலமும் வெளியே போகும். சில பேர் உயிர் போகும்போது வாயிலிருந்து நாக்கு தள்ளி வாய் எச்சில போகும். ஒவ்வொரு நாடியில தான் அந்த உயிர் போகும். சரியா? அதான் வந்து இந்த தச நாடி. இந்த தச நாடியும் ஒரு ஒரு சித்த வித்தை, சித்தனோ இல்ல சித்த வித்தை பிராக்டிஸ் பண்றோம். அதாவது வாசி யோகம், பிராணயாமம் பிராக்டிஸ் பண்றவனுக்கு இந்த 10 நாடியுமே அவனால ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். அவனால மனக்கண்ணால பார்க்க முடியும். வயிற்றுல வந்து இன்னைக்கு ஆய் வரல அப்படின்னா உணர முடியுது இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு, டைட்டா இருக்கு, தலைவலினா உன்னால உணர முடியுது இல்லையா? அது மாதிரி இந்த 10 நாடியும் உணர முடியும். அப்படி உணர்றதுக்கு முதல் பயிற்சி தான் மடை மாற்றும் வித்தை. இதுதான் ஸ்வரயோகம், சரயோகம். நான் வேகமா சொல்ல பாக்குறேன், ஏன்னா ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சாதான் எல்லாம் சரியா இருக்கும். ஆமா. அதாவது இந்த 10 நாடியில 3 நாடி, வலது கட்ட விரல்ல இருந்து மூலதாரத்துக்கு போய் அங்கிருந்து வலது மூக்குல முடிஞ்சா அது பிங்களை நாடி, இடது கட்ட விரல்ல இருந்து மூலதாரத்துக்கு வந்து இடது மூக்குல முடிஞ்சா இடகலை நாடி. அதே மாதிரி கட்டவரல் தான் மூலதாரம். ஆமா. செத்து போனா 2 கட்டவரலையும் கட்டிடுவாங்க இல்லையா? ஆமா. நாடி ஓடலான்னு அர்த்தம். ஆமா. அந்த மூலதாரத்துல இருந்து எங்கேயுமே முடியாம சுழுமுனைய தாண்டி, உச்ச தாண்டி, அங்க இருக்கக்கூடிய சிவம்னா நீங்க துருவ நட்சத்திரம்னு வச்சுக்கலாம், சிவம்னு வச்சுக்கலாம். எட்டர்னல் ஸ்பேஸ்ல போய் முடிகிறது தான் சுழுமுனை நாடி. சரியா? இந்த 3 நாடி தான் முக்கிய நாடி. ஏன்னா இந்த 3 நாடியில நீங்க தான் வந்து இந்த மடை மாற்றும் வித்தை. இந்த 3 நாடியில நம்ம விளையாடுறோமோ, பயிற்சி பண்றோமோ, இதை வச்சு உங்களால இந்த 10 நாடியுமே உங்களால பின்னாடி உணர முடியும். ஆரம்பத்துல இந்த பிரியா சொல்லக்கூடிய இந்த 10 நாடி நம்ம யோசிக்கவே தேவையில்ல. இந்த 10 நாடியில தான் இந்த 10 வாயு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம இப்ப கவலைப்பட தேவையில்ல. இப்போதைக்கு நம்ம என்னன்னா வந்து இடது, வலது, நடு. சரிங்களா? இந்த பிங்களை நாடி தான் வந்து ஆண், இடகலை தான் வந்து பெண், இந்த சுழுமுனை தான் அலி. சரிங்களா?
இப்ப இந்த பிங்களை அப்படின்றத வந்து சூரியன் சூரியன் தான் அசுத்த விந்து. ஏன்னா சூரியனுக்கு அது ஒரு பொருள்ல இருந்து வரக்கூடிய லைட்டு, அது வந்து அசுத்த விந்து. இந்த இடகலை நாடி தான் சந்திரன். இந்த சந்திரன்றது அசுத்த நாதம். இது ரெண்டுமே சுத்தம் கிடையாது. ஏன்னா இட் இஸ் கமிங் ஃப்ரம் அ சோர்ஸ். இந்த சுழுமுனை தான் சதாசிவம். சதாசிவம்னா சிவன் கிடையாது. தெர் இஸ் அ ஸ்பேஸ். நாதமும் விந்தும் அங்க வந்து அப்படியே ரெட் கலர்ல ஒரு லைட் ஸ்பேஸா ஒரு இடம் இருக்கு. ரொம்ப தூரம் தள்ளி இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய எல்லா நட்சத்திரத்தையும் தாண்டி ஒண்ணு இருக்கு. அதுதான் அந்த சதாசிவம். அதான் லைட், பியோர் லைட். பிரியா சொன்னா இல்லைங்களா, சுத்த நாத சுத்த விந்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? இந்த மூணு நாடி. இப்ப உங்களுக்கு வந்து வலது நாடி அடைச்சிருக்கா, இடது நாடி அடைச்சிருக்கான்னு உங்களால ஈஸியா சொல்ல முடியும். மூக்குல கூட கைய வைக்க தேவையில்ல. எப்படி சொல்றோம் அப்படின்னா, அதுல வந்து சவுண்டு, அந்த காத்து வெளியே வரும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய நகரக்கூடிய அதான் வந்து சரம் அப்படின்ட்டு. சரியா? இந்த சரத்தை வந்து நீங்க மடை மாற்றக்கூடிய உங்களுக்கு அந்த இது தெரியணும் உங்களுக்கு. அதைத்தான் வந்து உங்களை வந்து அதை ரெகுலரா அவர் வந்து பயிற்சி பண்ண சொல்ற. அப்படி சரம் மாத்தக்கூடிய அந்த டெக்னிக்கை. மக்களை கேக்குதா, புரியுதுங்களா? கேக்குதுண்ணா. சரிங்களா? ஆமா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நீங்க கொஞ்சம் அப்படியே பொறுத்துக்குங்க. சரிங்களா? ஏன்னா இதை வந்து நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. பின்னாடி அவர் கபாலபதியை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. அவர் சொல்லக்கூடிய டெக்னிக் வந்து பயங்கர சீக்ரெட்டான டெக்னிக். எல்லாருக்கும் அது பண்ண தேவையில்ல. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சர யோகத்துல பாருங்களேன். இப்ப வந்து இடது சரம் வலது சரம், ரைட் நாஸ்ட்ரில், சுழுமுனையை விட்டுருங்க. சுழுமுனைக்கு அப்புறம் கடைசியா வரக்கூடியதுதான். இன்னைக்கு அதை பத்தி நம்ம பேச போறது இல்லை. இப்ப காலையில் நல்லா பிசிக்கல் யோகா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல காலையில கிரியையில இருந்து ஆரம்பம். காலையில எந்திரிக்கீங்க. இப்ப நீங்க கிரியை பண்ணும் பொழுது வலது ஸ்வரம் ஓடணும், வலது நாடி ஆக்டிவா இருக்கணும். நீங்க யோகா பண்றீங்க, நல்லா ஃபாஸ்டா சம்சுலேஷன் பண்றீங்க, அன்னையாரம் வந்து ஆசனம்ஸ் சொல்றேன் நான். சரிங்களா? ஆசனம் பண்ணும் பொழுது, நல்லா எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது வலது நாடி பிங்களை, இந்த ஆண் கலை, ஆண் ஸ்வரம் ஓடணும், டாமினேட்டா இருக்கணும். சாப்பிடும் பொழுது, சரிங்களா, சாப்பிடும் பொழுது, சாப்பிட்டதுக்கு அப்புறம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி, பசி எடுக்க ஆரம்பிச்சிருந்தாலே வலது ஸ்வரம் ஓடணும். சாப்பிடும் பொழுது வலது ஸ்வரம் ஓடணும். நோட் பண்றதுனா கூட பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா ஆடியோ வந்து நமக்கு தான் யூடியூப்ல அப்படியே வந்துருதுல்ல, அந்நேரம் கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம். நான் ஃபாஸ்டா பேசுறேன்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி செரிமானம் ஆகும் பொழுது, சாப்பிட்டதுக்கு அப்புறம், அதே மாதிரி மலம் கழிக்கும் பொழுது, அதே மாதிரி நம்ம வந்து பயங்கர ரிஸ்க் எடுத்து எந்த வேலை பண்ணாலும் சரி, ஒரு சேலஞ்சிங்கான வேலை, இங்கேயும் அங்கேயும் அலையிறது, டிராவல் பண்றது, இது எல்லா நேரமும் வலது நாடி தான் ஓடணும். அதே மாதிரி கணக்கு, அதே மாதிரி ரொம்ப இன்டலெக்டா லாஜிக்கல் திங்கிங், இது எல்லாத்துக்கும் வலது நாடி தான். இப்போ ஒரு உழைக்கிறோம், உடல் உழைப்பு, அக்ரிகல்ச்சர் பார்க்குறோம், இங்கேயும் அங்கேயும் பைக்கில் ஓடுறது, இது எல்லா நேரமும் வலது நாடி தான் ஓடணும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு இதை வாங்க விற்க, ஒருத்தர் வந்து உங்களுக்கு கூட பிஸ்னஸ் பண்ணும் பொழுது வலது நாடி தான் ஓடணும். ஆமா. இந்த மாதிரி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான்னா, அந்நியாரமும் அவனுக்கு வலது நாடி தான் ஓடணும். சரிங்களா? இப்படி உனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியணும். மடை மாற்றும் வித்தை உனக்கு தெரியணும்ன்றாரு. அப்பதான் இந்த டெய்லி நீ பண்ண இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல நீ லைட்டா பிராக்டிஸ் பண்ணு. அதான் அவேர் லிவ் பண்ணு. சாப்பிடும் பொழுது இப்படி இருக்கணும். எமோஷனல் சில பேர் சாப்பிடும் பொழுது பார்த்தோன்னா அவனுக்கு இடநாடி வந்து வேற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? இதான் வந்து இந்த சரயோகம். இது பிரியா, யார் கோரக்கர் தானே சந்திரகலை சொல்லியிருக்காரு இல்லையா? கோரக்கர் தானே. படிக்கணும்னா கூட நீ இங்க படிக்கலாம். கோரக்கர், போகர், அகத்தியர்,
இவங்க எல்லாம் வந்து இந்த சரயோகம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்ப எப்ப வந்து உங்களுக்கு வந்து இடது நாடி ஓடணும், இடது நாடி வந்து எப்ப ஆக்டிவா இருக்கணும், அந்த சுரம் எப்ப டாமினேட்டா இருக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து தண்ணி குடிக்கும் பொழுது, ஒண்ணுக்கு இருக்கும் பொழுது. நல்லா பாருங்க, மலங்கழிக்கும் பொழுது ரைட்டு. ஆனா யூரின் போகும் பொழுது லெஃப்ட். சரிங்களா? நைட்டு நல்லா தூக்கம் எல்லாம் செமிச்சிருச்சு. 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டீங்க. நீங்க வந்து ஒரு 10, 11 மணிக்கு அப்படியே தூக்கம் வருது. அந்நேரம் வந்து உங்களுக்கு இடது நாடி ஓடணும். ம். ஆமா. வயித்துல சோறு இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா, வலது நாடி தான் ஓடணும். சரியா? ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் பொழுது, இடது நாடி. ஆமா. அதே மாரி இப்ப வந்து ஒரு ஒரு குருவ பர்ட்டிகுலரா ஒரு குருவ இது பண்றீங்க. இப்ப நம்ம நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு இத கத்துக்கிட்டு இருக்கீங்க. டீப்பா ஒரு இது என்னது அதுன்னு ஆராய்ச்சி பண்றீங்க. குரு பேசும்பொழுது, குருவ மீட் பண்ணும் பொழுது, ஆ கவனிக்கும் பொழுது, இது எல்லாமே இடது நாடி ஓடணும். சரியா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த நவலோகம் இருக்கும் இல்லைங்களா? அந்த அதாவது 9 மெட்டல்ஸ்ன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். 9 இது மெட்டல்ஸ் இருக்கு. அதே மாரி அம் அந்த கல்லுக்கு என்ன பிரியா? ஆமா. ரத்தினங்கள். நவரத்தினங்கள் இருக்கு. இந்த மாதிரியானது வாங்கும் பொழுது, அத நீங்க வந்து இடது நாடி ஓடணும். சரிங்களா? ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, ஒருத்தவங்களுக்கு உதவுறீங்க, இடது நாடி ஓடணும். ம். இப்ப உங்கள விட ஒருத்தவங்களுக்கு வயதுல அதிகமா இருக்கிறவங்களுக்கு மரியாதை செய்றோம். உங்க தாத்தா வீட்டுக்கு வந்திருக்காரு. அவங்கள வந்து மரியாதை பண்ணணும். அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து இடது நாடி ஓடணும். அதே மாரி மந்திரம் சொல்லும்பொழுது, ஜபிக்கும் பொழுது, அதே மாரி திருமூலர் சில தியானங்கள்லாம் சொல்லுவாரு. பிராணாயாமம்லாம் சொல்லுவாரு. அந்நேரம் எல்லாம் இடநாடி ஓடணும். சரியா? அதே மாரி ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆண அட்ராக்ட் பண்ணணும். செக்சுவல் கிடையாது. அட்ராக்ட் பண்றது தான் நான் சொல்றேன். ஆமா. ஒரு அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற பொழுதும் நீங்க இது பண்ணணும். அதே மாரி கலைகள், மியூசிக்கு, இந்த மாரி பெயிண்டிங்கு, இந்த மாரி எல்லா கலைகளும் இடது கலையில தான் ஓடணும். சரியா? அப்படி பெரிய லிஸ்ட்டே போட்டு நமக்கு அக்கு வேற, ஆணி வேறையா பிரிச்சு குடுத்துருக்காங்க. இத வந்து நம்ம வந்து ரெகுலரா பயிற்சி பண்ணும் பொழுது தான், நீங்க கண்ண மூடி உட்காரும் பொழுது, உங்களுக்கு சந்திரகலைனா என்ன? சூரிய கலைனா என்ன? அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரியா? இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம். சரி, நீங்க சொல்றது ரைட்டு தான். தண்ணி குடிக்கும் பொழுது, ஒண்ணுக்கு இருக்கும் பொழுது இடது நாடி ஓடணும். அது எப்படி ஓட வைக்கிறது? எனக்கு சூரிய நாடியில இருக்கும் பொழுது எப்படி ஓட வைக்கணும்? அப்படின்னா, உங்களுடைய இடது கண்ண பார்க்கும் பொழுது, உங்களுடைய மனது இது எல்லாம் சீக்ரெட். இது யாரும் எங்கேயும் சொல்ல முடியாது. திருமந்திரம் எத்தனையோ பேர் YouTubeல போடுவான். சரிங்களா? யாரும் எங்கேயும் சொல்ல முடியாது. நெனச்சா நானும் கூட உட்காந்து YouTubeல போடலாம். ஆனா இது யாரும் எங்கேயும் சொல்ல முடியாது மக்களே. ம். சரியா? இத வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. இது எப்படின்னா, உங்களுடைய மனது அப்படியே இடது கண்ணுக்கு, அப்படி இல்லன்னா இடது காதுக்கு, நீங்க தண்ணி குடிக்கும்போது வந்துச்சுன்னா, அப்படியே மேஜிக் மாரி வந்து ஒரு 3 நிமிஷம் ஆகும். இடது கண்ண அப்படியே பார்த்தா ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இடது நாடி நல்லா ஓடுற மாரி இருக்கும். இத ரெகுலரா பயிற்சி பண்ணீங்கன்னா, ஒரே செகண்ட் தான். இடது கண்ண பார்த்தா இடது நாடி ஓடும். இப்பயே கூட நீங்க பயிற்சி பண்ணி பாருங்க. என்ன வந்து நீங்க வந்து பார்த்தது கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஒரு குருவா, சரி ஏதோ ஒண்ணு பேசுறாருப்பா, நம்ம கவனிப்பா, நம்ம லேர்ன் பண்றோம். ம். சரி, இலவசமா நம்ம லேர்ன் பண்றோமேன்ட்டு உங்களுடைய காது, என்னுடைய குரல உங்களுடைய இடது காதுல மட்டும் நீங்க கேளுங்களேன். இடது நாடி தான் ஓடும். ஓடணும். இவ்வளோ நாள் பிராக்டிஸ் பண்றீங்களா யோகா? கண்டிப்பா ஓடும். அப்படி ஓடல அப்படின்னா, நீங்க ஒழுங்கா கிரிகைகள், ஆசனங்கள்லாம் ரெகுலரா பண்ணணும். டெய்லி கிளாஸ்க்கு போங்க. பிரியா கிளாஸுக்கு, மார்னிங் கிளாஸுக்கு. உடம்ப கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. சும்மா உட்காந்து நீங்க இத கேட்டுட்டு, அதுக்கப்புறம் YouTubeல வேற படம் பார்த்துட்டு, Netflixல படம் பார்க்கறனால எந்த இதுவும் கிடையாது. சரியா? அதே மாரி நீங்க சாப்பிடும் பொழுது, அப்படியே வலது கால மேல போய் உட்கார்ந்துருங்களேன். இப்ப பாருங்க, எல்லாம் டெக்னிக் சொல்றேன். சீக்ரெட் சொல்றேன். கண்ண பாருங்க. சரி, கண்ண பார்க்க முடியல. சாப்பிடும் பொழுது எல்லாத்தையும் நல்லா பார்க்கணும். மக்கள் கூட பேசணும்.
இடது காதை மட்டும் நம்ம வலது காதை மட்டும் கவனிக்க முடியாது. வலது காலை மேலே போட்டு உட்காரு, சமணம் போட்டு உட்காந்து சாப்பிடு. டேபிள் போட்டு உட்காருறியா, வலது காலை மேலே கிராஸ் பண்ணி போட்டு உட்காரு. இப்போ உங்க வலது கட்டை விரல் அப்படியே கொஞ்ச நேரம் மனசால நினைங்களேன். நீங்க இப்போ இதை பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்க மொபைலை பார்த்தாலும் உங்க மனது வலது கட்டை விரலை நினைக்கணும். கால் கட்டை விரல அப்படியே லைட்டா அழுத்துங்க, மனதால அழுத்துங்க, வலது நாடி ஓட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இதுதான் சீக்ரெட். இதுதான் மடைமாற்றும் வித்தை. சரிங்களா? இதை வந்து இன்னைக்கு ஒரு 10 நிமிஷத்துல சொல்லுவோன்னு பார்த்தேன். இதை வந்து நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரிங்களா? அதாவது அந்த காலத்துல வந்து விதை விதைப்பாங்க இல்லையா? விதை விதைக்கும் பொழுது பாட்டு பாட சொல்லுவாங்களாம். அந்த பொம்பளைங்க எல்லாம் பாட்டு பாடிக்கிட்டே தான் விதை நெல்லு நட்டுவாங்க. புரியுதுங்களா? ஒரு விதைய விதைக்கும் பொழுது இடது நாடி தான் ஓடணும். புரியுதுங்களா? இப்படி நம்மளுடைய கலாச்சாரத்துல பலது சொல்லியிருக்காங்க. கடவுளை பார்க்க வரையா? இவரோட நம்ம விநாயகரோட துதிக்கை பாருங்க, இடதுல தான் சுத்தி இருக்கும். இடம்புரி தான், இடது தான். புரியுதுங்களா? நம்ம ஒரு கோயிலுக்குள்ள போனா காலில் தண்ணி ஊத்திட்டு போவோம். காலை குளுமைப்படுத்தும் பொழுது இடது நாடி ஓடும். காலில் ரெக்க கட்டி பறக்குறோம்னு வச்சுக்கோங்க, வலது நாடி தான் ஓடும். அப்படியே காலை குளிர்ச்சி பண்ணுங்க. இந்த மாதிரி பல இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். சரியா மக்களே? இதை வந்து நீங்க அன்றாட பயிற்சியில இது பண்ணுங்க. நான் சொன்னதை நீங்க வந்து மிஸ் பண்ணாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்லோட் பண்ணுவா. இதை வந்து நீங்க இது பண்ணுங்க. ஒரு குழந்தை வந்து மலம் கழிக்கும் பொழுது கண்ணை மூடிக்கும். ஏன்னா அதோட கருத்தை வந்து கண்ணை மூடினாலே அந்த குழந்தைக்கு வந்து உள்ளுக்குள்ள அதுவா நடக்கும். வலது நாடி இடது நாடி. நம்ம மலம் கழிக்கும் பொழுது கையில மொபைலை வச்சு பார்க்குறோம் இல்லையா? எங்க போனாலும் மொபைல் இல்லை, நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டே ஒண்ணுக்கு இருக்கிறது, ஆய் இருக்கிறது. இது எல்லாம் பயங்கர கெட்ட பழக்கம். மனதுக்கு எந்த மாதிரி ஆக்டிவா இருக்கோ அதுக்கு மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கம் அலமோதிக்கிட்டே இருக்கும். சரியா? இதுதான் மடை மாற்றும் வித்தை. இது ரொம்ப இயல்பா வரும், எல்லாத்துக்குமே வரும். இது பயிற்சி தான், மனப்பயிற்சி. ஏன் இது மனப்பயிற்சினா, மனமும் அந்த குதிரையும் ஒன்னா தான் டிராவல் ஆகுது. கோவப்பட்டா வேற மாதிரி பிரீத் பண்றியா? சிற்றின்பம் இருக்கும் பொழுது வேற மாதிரி பிரீத் பண்றியா? திடீர்னு ஒரு ஆச்சரியமா அற்புதமா ஒண்ணு நடந்து போச்சா, அது மூச்சே விடாம இருக்க பாரு, ஏன் அப்பான்ட்டு வாயத்தை அப்படியே திறந்து பழந்து பார்த்துக்கிட்டு இருக்க பாக்குறியா? மனதும் குதிரையும் ஒன்னா தான் டிராவல் ஆகுது. சரியா? அப்ப இத வந்து உன் வாழ்க்கை இதா நினைச்சுக்க. இப்ப ஒரு இது கத்துக்கிறோம் நம்ம, திருமந்திரம் படிக்கிறோம். அமைதியா நம்ம வந்து இடது கால மேல போட்டு உட்காரலாம். இல்லைன்னா அப்படியே அந்த கண்ணை வந்து இடதுக்கு அது கொஞ்ச நேரம் இதாயிடுச்சுன்னா ஒரு 20 நிமிஷம் அதுலயே தான் இருக்கும். நீ 20 நிமிஷம் நம்ம அதுலயே பண்ண தேவையில்ல. லைட்டா இடதுக்கு பெருவிரல மட்டும் நினைச்சுக்கோ. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே இதாகும். அப்பப்ப நம்ம இங்க வந்துட்டு போய்க்கிட்டே இருக்கணும் நம்ம. சரியா? சரி மக்களே, இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா, இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்காங்க. யாரும் போய் படிக்கிறது இல்ல. படிச்சாலும் யாரும் சொன்னாலும் நம்ம வந்து பெருசா அதை மதிக்கிறது கிடையாது இல்லையா? நம்ம உப்பு சாப்பிடாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. இனிப்பு, உப்புளிப்பு, உப்பு அதிகமா சாப்பிடணும்னு கேட்க மாட்டாங்க. பல்லு போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஐய அப்படி இருக்குமே, சுகர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐய இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? சில நேரம் வந்து ரொம்ப அதாவது நம்ம ஏதோ ஒரு சின்ன சின்ன நல்லது புண்ணியம் பண்ணனால தான் அறிவு நமக்கு வந்து சேருது. அதை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். அத கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க மக்களே. ஆமா, இது எல்லாமே அன்றாட வாழ்க்கையில மடைமாற்றும் வித்தைகள். இது எல்லாம் பண்ணதான் அந்த பிரியா நேத்து கூட இந்த போன கிளாஸ்ல சொன்னா இல்லைங்களா, அந்த நம்ம வந்து இந்த உடைஞ்சு போன பானை உடைஞ்சு போச்சுன்னா அந்த சில்லு அதை வந்து தலையில வச்சுட்டு மேல பார்த்துட்டு கல்லை தூக்கி போட்டுட்டு ஒரு தூக்கி போட்ட ஒரு பந்தை பிடிக்கும் பொழுதே உங்க மனது வந்து அப்படியே அமைதியா நிற்கும். அந்த பந்து மேல போயிட்டு வர வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு கரெக்டா பிடிக்கும் இல்லையா? இந்த மாதிரி பல இது எல்லாம் வாழ்க்கையிலேயே இயல்பா வரக்கூடியதுதான்.
சரியா? அப்ப வந்து வாழ்க்கையில டெய்லி நம்ம வந்து எப்பயுமே சதா யோகி, சதா பிராணயானின்னுவாங்க. ம். ஆமா. நம்மளால தான் அந்த சதாசிவத்த நம்ம போய் பிடிக்க முடியும். ம். ஆமா. இது 96 தத்துவம் தான் 96. ஆனா, இந்த பிராக்டிஸ் வந்து இந்த இந்த 3 நாடியிலேயே முடிஞ்சு போகுது. இந்த 3 நாடிய மாஸ்டர் பண்றோம். இந்த 3 நாடிக்குள்ளேயே தான் எல்லாமே பண்ண போறோம். திருமந்திரமே இந்த 3 நாடிக்குள்ள தான் இருக்கு. சரிங்களா? இது கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த தச நாடியும், ம் 10 நாடியும் உங்களால உணர முடியும். சரியா? சரி மக்களே, ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மக்கள் போறவங்க போகட்டும். ம். ஆமா. கேள்வி இருந்தா கேளுங்க. அப்புறம் பிரியா கரெக்ட்டா எடிட் பண்ணி நம்ப இது பண்ணிக்குவா. ம். சரி. அப்படி இல்லன்னா அப்படியே முடிச்சுக்கலாம். ம். தெளிவா தான் சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். திரும்பவும் கேட்டு பாருங்க. ஃபாஸ்ட்டா சொன்னாலும் அ தவறு எதுவும் விட்ட மாரி எனக்கு தெரியல. ஆமா. இருந்தாலும் திருத்திக்கலாம் அடுத்த கிளாஸ்ல. ம். சரிங்க. சார் பார்த்துட்டு வலநாடியில வந்து வேஸ்ட் செக்ரிகேஷனுக்கு வலநாடி சொல்லிருக்கீங்க, அந்த மோஷன் போறது. அதே இது ஆமாம்மா. யூரின் போறதுன்னா இடது நாடிக்கு சொல்றீங்க, அது எதனால அப்படி? அதாவது இந்த வடநாடி, அதாவது சூரியகலை அதுதான் வந்து அ அசுத்த நாதம். அசுத்த விந்து. லைட். லைட்ல இருந்து தான் ஹீட் வருது. ஹீட்டு தான் ஃபயர் ஆகுது. புரியுதா? லைட் ஒரு இடத்துல லைட் ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா, அது ஹீட் ஆகும். ஹீட்டு ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா, ஃபயர் ஆகும். இதுதான் உனக்கு பசிய ஏற்படுத்துது. இதுதான் செரிக்குது. இதுதான் வெளிய தள்ளுது. ஒரு ஒ ஒரு 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 காகிதத்துல தீ வந்துச்சுன்னா, அந்த இடத்துல ஓட்டையாயிருது இல்லையா? ம். அந்த தீ தான் நெருப்பு தான் அதாவது ஸ்பேஸ உற்பத்தி பண்ணும். இல்லையா? ஆய் இருந்ததுக்கு அப்புறம் மலம் வெளிய போனதுக்கு அப்புறம் பார்த்தேன்னா, வயித்துல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுதுல்ல. அது எது கிரியேட் பண்ணுது? அது லைட் தான் கிரியேட் பண்ணுது. சரியா? ரைட்டு. இப்ப வந்து ஜலம். ஜலம் அப்படின்றதே குளுமையால வரக்கூடியது. உன் உடம்புல எல்லா ஜலத்தையும் கண்ட்ரோல் பண்றதே நிலவு தான், சந்திரன் தான். சன் செட்டே ஆகலன்னு வச்சுக்க, உ உலகத்துல தண்ணியே இருக்காது. புரியுதா? மூன் மூன் வந்துருச்சு அப்படின்னா, சன் செட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். குளுமை. இந்த குளுமை தான் வந்து உடம்புல உள்ள எல்லா நீரும். ம். அது வந்து நீ வந்து உடம்புல வந்து யூரின் வெளிய போகும் பொழுது, வெளிய போறதுக்கு இது எல்லாமே உன்னுடைய கிட்னி, மூன் இது எல்லாம் தான் இது பண்ணும் உனக்கு. ம். இப்ப வந்து அ வ இடது நாடிய வந்து குளுமைன்னு போட்டுக்கிட்டேன்னா, வலது நாடிய சூரியன வந்து நீ சூடுன்னு போட்டுக்கலாம். ம். அப்ப உடம்புல சூடு எது எதுக்கெல்லாம் தேவையோ, இப்ப 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 யூரின்ன்றது அந்த கிட்னியே பாரேன் நில் அ ஒ உன்னுடைய நீர் பூதம் தானே! ம். கிட்னியே உன்னுடைய நீர் பூதம் தானே! ஆமா. இது எல்லாம் வந்து ரிலேட் ஆன ஒன்று தான். ம். சரிம்மா. நல்ல கேள்வி. ம். வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? சில பேர் கரெக்ட்டா நோட் பண்ணியிருப்பீங்க. சரி இனிமேல் ஜுவல்லரி வாங்கும் பொழுது இடது நாடி ஓடணும் அப்படின்ட்டு. அத கரெக்ட்டா குறிச்சு வச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். தெரியல. அது எப்படின்னு தெரியல. இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ சொல்லும்போதும், அவைங்க ஏதாவது நோட்ஸ் எடுப்பாய்ங்க. கரெக்ட்டா அவன் குணத்தையே கண்டுபிடிச்சிடலாம். அவன் எதுல நோட்ஸ் எடுக்குறான் அப்படின்ட்டு. ம். ஆமா. சரி மக்களே, இது எல்லாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அ சூத்திரங்கள் தான். சூத்திரக்காரன் யாருன்னா, தமிழர்கள் தான் சூத்திரக்காரன். ஆரியர்கள் வெளிய வந்த வந்த என்னடா அண்டத்தையே 96 தத்துவமா, பிண்டத்தையே 96 தத்துவமா, எல்லாத்தையும் அக்கு வேற, ஆணி வேறமா சூத்திரமா சொல்லிட்டான்ட்டு, நம்மள எல்லாம் சூத்திரக்காரன்ட்டாய்ங்க. ம். புரியுதுங்களா? அவைங்க வந்து வந்து கொண்டு வந்த ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர இதா இருக்கும். நம்ம ஊர் ஜாதகம் எப்படின்னு தெரியுமா? உங்களுடைய கை ரேகைய வச்சே சொல்லிருவான். உன் கை ரேகை, உன் கையில இருக்கக்கூடிய ஒ ஒவ்வொரு விரலும் 3 3ஆ பிரியுதா? ஆமா. இந்த 3 விரல வச்சே வந்து
9 நட்சத்திரத்தை கவுண்ட் பண்ணிடுவான். இந்த கட்டை விரல் வந்து சுண்டு விரலை விட்டுருங்க, அந்த மற்ற நடுவில் உள்ள 3 விரல்ல வந்து நீங்க 9 கிரகத்தை அவன் கவுண்ட் பண்ணிடுவான் இந்த 3 இதுலயே. புரியுதுங்களா? உங்களுடைய கை ரேகையை வச்சாலே உங்களுக்கு வந்து நீ இமேஜின் பண்ணீங்க, ஒருத்தர் வந்து அனாதையா இருக்காரு. அவரோட அவருக்கு ஜாதகம் எப்படி எழுதுறது? கை ரேகை இருந்தா போதும். அதான் நாடி ஜோசியம். நாடி ஜோசியம் நாடி எடுக்கிறாங்களா? உன் கைரேகை கேட்பாங்கப்பா. உன் கைரேகையை பார்ப்பாங்க. அந்த கைரேகையில ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சூத்திரம் இருக்கு. இந்த இது இருந்துச்சுன்னா இவனுக்கு இதான் நட்சத்திரம். உன் கைரேகை வச்சு சொல்லுவாங்க, டேய் நீ வந்து விருதுநர் பக்கத்துல பிறந்திருக்க, உன் கூட பிறந்தது 2 ஆம்பளை பசங்க, உனக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருக்க, நீ வந்து இந்த உங்க வீடு கிழக்கு நோக்கி இருக்கும், போய் பாருன்னா அவன் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தெளிவான சூத்திரக்காரங்க தான் நம்ம தமிழர்கள், தான் சூத்திரக்காரர்கள். எல்லா சூத்திரமும் இங்க இருக்கு. சரியா? அப்ப இந்த உடல்ல வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கக்கூடிய இந்த சூத்திரம், உடம்ப வந்து நினைச்சதை சாதிக்கக்கூடிய சூத்திரம், இது எல்லாம் வலது நாடி இடது நாடி தான். இன்னமும் பல ரகசியங்கள் இருக்கு, மெதுவா சொல்லுவோம். சரிங்களா? உங்க வீட்டுக்காரு உங்களுக்கு அடங்க மாட்டேங்கிறாரு, இல்ல உங்க மாமியா உங்களுக்கு அடங்க மாட்டேங்கிறா, அன்னையார நம்ம எப்படி அவங்க சொரத்தை இப்ப உன் சொரத்தை மாத்து, அதுக்கப்புறம் உன் பக்கத்துல இருக்க எல்லா சொரத்தையுமே உன்னால மாத்த முடியும். புரியுதா? உன் சொரத்தை மாத்த கத்துக்கப்பா. அதுக்கப்புறம் மாமியார் சொரத்தை மாத்தலாம். நீ நினைச்ச மாதிரியே உன் பிள்ளைங்களோட சொரத்தை மாத்த முடியும். உன் சொரத்தை மாத்து, எல்லாம் இங்க வரும். இந்த திருமந்திரம் முடிக்கிறதுக்குள்ள நமக்கு எல்லா தந்திரங்களும் தெரியும். அதனால்தான் ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு தந்திரம் அவர் தந்திரமா சொல்லி கொடுக்குறாரு உனக்கு. மடை மாற்றும் வித்தைன்ட்டு உனக்கு தந்திரமா சொல்லி கொடுக்குறாருப்பா. அதனால தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தந்திரம். ரைட், இன்னைக்கு இது போதும் பிரியா. பார்த்துக்க, என்னுடைய இது ரொம்ப இதாக இருந்தா கூட நீ அதை கட் பண்ணிக்க, அது ஒரு பெரிய இதே கிடையாது இல்லையா? மக்கள் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணாலே அந்த பரநாத பரவிந்து சூக்குமையா அவங்களுக்கு வந்து சேரும். சரிம்மா, போதும் மக்களே. கிளாஸ் முடிச்சுக்கலாம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அனைவருக்கும் நன்றி. நன்றி.